ராம் ராம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் எனதிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தபத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகுவே. நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் வியாசம் சரஸ்வதீம் ததோ ஜெயமுதீரயேத். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதியின் வற்றாத அருட்குடையாலும் குரு கிருபையாலும் பகவத் கிருபையாலும் தொடர்ந்து மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற தலைப்பில் 16வது வாரமாக மகாபாரதம் என்னும் பேரிதிகாசத்தை சிந்தனை செய்து சத்சங்கம் செய்கின்ற மிக பெரும் பாக்கியம் பெற்ற தன்யனானோ. அப்படிப்பட்ட சத்சங்கம் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் ஒரு முறை வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்பு என்ற தலைப்பில் தீர்த்த யாத்திரையும் தேசிய ஒருமைப்பாடும் என்ற தலைப்பில் இந்த வாரம் மகாபாரத சத்சங்கம் மேற்கொண்டு நடைபெறும். இதுவரை மகாபாரதத்தில் ராஜ்யலாப பருவம் என்ற பகுதி வரை, ஆதி பருவத்தில் ராஜ்யலாப பருவம் வரை பார்த்து, காண்டவ பிரஸ்தம் என்ற காடுகள் மண்டிய பகுதியை தங்களுக்கு ராஜ்யமாக ஏற்படுத்தி கொண்டு பாண்டவர்கள் ஆட்சி செய்து வருவதை சென்ற வாரம் வரை பார்த்தோம். மேற்கொண்டு இந்த வாரம் அர்ஜுன வனவாச பருவம் அதை பற்றி சிந்திக்க உள்ளோம். அதில் நடந்த நிகழ்ச்சிகள் சார்ந்தே இந்த தீர்த்த யாத்திரையும் தேசிய ஒருமைப்பாடும் என்ற தலைப்பில் இன்றைய சத்சங்கம் நடைபெறும் இறையின் கிருபையால். போன வாரம் பார்த்தோம், ஒரு பசு கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக, ஒரு பிராமணன் அழுக்குரலை நீக்குவதற்காக அர்ஜுனன் துணிந்து நாரதர் ஏற்படுத்திய நியமத்தை உடைத்து கொண்டு அந்த பசுவை காப்பாற்ற வேண்டும், கோ சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் தர்மரின் அந்தப்புறம் நுழைந்து அங்கிருந்த தனது அம்பு வில்களை எடுத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்தான். 1000 தடுத்தும் யுதிஷ்டிரர் 1000 தடுத்தும் கேட்காமல் வனவாசம் செய்வேன் என்ற பிடிவாதம் பிடித்தான். இவன் ஏன் வனவாசம் போனோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சானா நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதனால் நிறைய பலன்களும் வந்தது. அதெல்லாம் தான் என்னென்னு இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, மகாபாரதத்தில் இவன் 12 மாதம்தான் வனவாசம் போனோன்னு இருக்குது. ஒரு சில மகாபாரத வெர்ஷனில் கும்பகோணத்தில் 12 மாதம்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. மற்ற சில இடத்துல 12 வருஷம் அப்படின்னு இருக்குது. 12 மாதமோ 12 வருஷமோ அவன் என்ன செஞ்சான் அது பார்க்குறது தான் நம்மளோட கதையோட நோக்கம். 12 மாதம்னு கும்பகோணத்தில் இருக்கிறதால அதே எடுத்துப்போம். 12 மாதம் வனவாசம் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணான். ஆனால் போனான் 12 வருஷம் தீர்த்த யாத்திரை போனான் அர்ஜுனன். சரி, இந்த தீர்த்த யாத்திரைனா என்ன, அதில் நமக்கு தெரிய வேண்டிய உண்மை என்ன, தீர்த்த யாத்திரையோட விசேஷம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு தீர்த்த யாத்திரையோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடில் அநேக திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்குது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர பரம்பொருள் அப்படின்னு சொன்னால் அது பரபிரம்ம தத்துவத்தை மட்டும் குறிக்கலை. எங்கே பார்த்தாலும் இந்த பாரத தேசத்தில் கோவில்களா, திவ்ய க்ஷேத்திரங்களா, திவ்ய தீர்த்தங்களா, திவ்ய விருட்சங்களாக நமக்கு காட்சி கொடுக்கறது. எல்லாத்தையும் நம்ம சுவாமியாக பார்க்குற உயர்ந்த மனோபாவம் கொண்ட கலாச்சாரம் நம்ம பாரத கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் எதை பார்த்தாலும் கடவுளாக பார்க்கணும், எதுவுமே கடவுளாக இருந்தது அப்படிங்கிற இருக்குது.
இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்தை கொண்டாடுறது தான் இந்த தீர்த்த யாத்திரையோட பக்குவம். தீர்த்தம் அப்படின்னா புனித நதி அப்படின்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக தீர்த்த யாத்திரை அப்படின்னா புனித நதியை மேற்கொண்டு நதி ஓரமாக செல்வது அல்லது நதியை முதலாவதாக வைத்து அநேக தீர்த்தங்களை தரிசித்து. ஏன்னா கோவிலுக்கு போனோம்னா சித்த சுத்தியும் தேவை, ஆத்ம சுத்தியும் தேவை, சரீர சுத்தியும் தேவை. அதற்கு வழி பண்ணி கொடுக்கறது நதிகள். சாதாரணமாக எங்கேயோ குளித்தோம் என்னமோ பண்ணோங்கிறது இல்லாமல் அந்த திவ்ய தீர்த்தங்களில் குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு உயரிய பண்பை எடுத்துக்கிட்டு நிறைய அநேக தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி தீர்த்தங்களை கொண்டாடி அடுத்து அங்கே இருக்கிற க்ஷேத்திரங்களை தரிசிக்கிறது, அங்கே இருக்கிற விருட்சங்களை தரிசிக்கிறதுன்னு ஒரு பெரிய கலாச்சாரம் நம்ம பாரதத்தில் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறத பார்க்க முடியாது. தீர்த்த மகாத்மியம், க்ஷேத்திர மகாத்மியம், விருட்ச மகாத்மியம், இது மாதிரி நிறைய இந்த தீர்த்தங்களையும் க்ஷேத்திரங்களையும் கொண்டாடாத ஸ்லோகங்கள் இல்லை, கொண்டாடாத காவியங்கள் இல்லை, கொண்டாடாத புராணங்கள் இல்லை. அவ்வளவு தீர்த்த மகாத்மியம்னே க்ஷேத்திர மகாத்மியம்னே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கும் கொண்டாடின்னு இருக்கோம். இன்னொரு தீர்த்த யாத்திரை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய பேருண்மை என்னென்னா, தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய வயது. இந்த திவ்ய க்ஷேத்திரமான அந்த திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசிக்கிற இந்த கோவில் மட்டும் இல்லை, அநேகம் இடங்களை தரிசிக்கிறதுக்கு உண்டான வயது. எல்லாரும் சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரைங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணணும்டா, லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், அதுக்குன்னு தனி வயசு இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் தீர்த்த யாத்திரை, இப்போ என்ன அவசரம், அப்புறம் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிக்கலாம், இப்போ எதுக்கு அவசரப்பட்டு எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ போன வாரமும் நம்ம கஜேந்திர மோட்சம் பற்றி சச்சிதானந்தம் பேசினார். அதுலேயும் பார்த்தோம், அன்றுனை கூவ இன்றுனை அழைத்தேன் அருட்புரிவாய் ஹரி நாராயணான்னு பாடின பக்தர்கள் நிறைந்த சமூகம் இந்த பாரத சமூகம். கடைசி காலத்தில் வாயை திறந்து ஹரி, ஹரா, முருகா அப்படின்னு எந்த பகவன் நாமாவும் வராது, கூட வராது. வாயை திறந்து பேச முடியாது, அந்த பகவன் நாமாவை கூட சொல்ல முடியாது கடைசி காலத்தில். அப்படி இருக்கிற இடத்துல எங்கே கோவிலுக்கு போகிறது, எங்கே திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசிக்கிறது? நாளைக்கு வாழ்க்கை நமக்கு சாஸ்வதம் இல்லையே. யாரால் நான் அடுத்த 10 செகண்ட் கழிச்சு நான் உயிரோடு இருப்பேன்னு யாரால் உறுதியாக சொல்ல முடியும்? அப்படி அனித்தியமான வாழ்க்கையில் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதே மாதிரி சின்ன வயசுலேயே இளமை வயதில் உடம்புல தெம்பு இருக்கும் போதே அநேக க்ஷேத்திரங்களை தரிசிக்கணும், அநேக இடங்களை பார்வையிடணும், அநேக தீர்த்தங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய மாண்பு, ஒரு உயரிய கொள்கையை இந்த நாட்டில் கடைப்பிடிச்சு வந்திருக்காங்க, இன்னும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் அர்ஜுனன் இளமை வயசுலேயே போகணுன்னு ஆசைப்பட்டான், இந்த தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான். அதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இளமை வயசில் போகிறதால தான் உடம்புல தெம்பு இருக்கும், எல்லா இடத்துக்கும் போக முடியும், நினச்சதை செய்ய முடியும். ஏன்னா இது ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் நம்ம சொன்னால் கூட இந்த கலாச்சாரத்துக்குள்ளே பல வகை பண்பாடுகள், பல வகை பழக்க வழக்கங்கள், பல வகை உணவு முறைகள், ஆடை முறைகள், வாழ்வு முறைகள்லாம் அங்கங்கே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதையும் நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த பாரத தேசத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் காற்று தண்ணி எல்லாம் ஒத்துக்கணும், நமக்கு சாப்பாடு ஒத்துக்கணும், செரிமானம் ஆகணும். தொடர்ந்து மேற்கொண்டு தீர்த்த யாத்திரை செய்யறதுக்கு மனோபலத்தை முதல்ல வளர்த்துக்கணும். மனோபலத்துக்கு மேலே இந்த சரீர பலமும் தேவை தொடர்ந்து இந்த யாத்திரை, இதே மாதிரி யாத்திரைகள் செல்வதற்கு. இது எப்போ முடியும்னா இளமை, இந்த கல்லை தின்னாலும் கரைக்கிற வயிறு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இளமை பிராயத்தில் தான் இது எல்லாமே பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான், அந்த காரணத்துக்காக தான் அர்ஜுனன் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நமக்கும் அந்த உயரிய சிந்தனை வரணும். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எப்போ முடியுமோ அப்போ இந்த கிளம்பி இந்த தீர்த்த யாத்திரைகள் எங்கே அநேக திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடச்சிதுன்னா போக வேண்டியது நம்ம கடமை. இந்த தீர்த்த யாத்திரைக்கு சில பேர் விளையாட்டாக சொல்லுவாங்க, விளையாட்டாக சொன்னாலும் அதில் ஒரு பெரிய ஒரு சீரியஸான விஷயம் இருக்குது. தீர்த்து கட்டுற யாத்திரை தீர்க்கிற யாத்திரை அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா, வீட்டில் சில பேர் அந்த காலத்தில் வயசான ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா காசிக்கு போகிறேன்பாங்க. போகாதீங்கன்னு வீட்டில் தடுப்பாங்க. காரணம் என்ன, காசிக்கு போனார்னா திரும்பி வரமாட்டார் அப்படின்னு. ஏன்னா அங்கே போய் அங்கேயே சாதுவாகிட்டு அங்கேயே வானப்பிரஸ்த வாழ்க்கையை விட்டு அநேகமாக உயிர் பிரிகிற மக்கள் அநேகம். காசிக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்கிற நம்பிக்கை ரொம்ப காலத்துக்கு உண்டு. இப்போ இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு நான் அடுத்த நாள் திரும்பி வர்ற கதை கிடையாது.
காசிக்கு போகும்போதே நிறைய பேருக்கு உயிர் போயிடும். அங்கேருந்து உயிர் போயிடும். காசியில் தான் வந்து காசியாந்து மரணாத் முக்தின்னு சொல்கிறது. காசியில் உயிரை விட்டால் மோட்சம் அப்படிங்கிறது அதை நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதற்காக காசியில் இருந்து தங்கி உயிரை விடணும் அப்படிங்கிற அந்த ஸ்வபாவம், அந்த அந்த தைரியம், அந்த ஒரு மனோவலிமை நம்ம மக்களுக்கு உண்டு. இன்னொன்று, இந்த அமர்நாத் மோக்ஷநாத்லாம் நம்ம போகும்போது, பத்ரிநாத்லாம் போகும்போது நம்ம பார்க்குறோம். போகும்போது இப்போ ட்ராவல் ஏஜென்சிலாம் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. உயிர் போனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, அதுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஏதாவது ஆச்சுன்னா அசம்பாவிதம் நேர்ந்தால் அந்த சரீரத்தை திருப்பி யார்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த டீட்டெயில்ஸு அட்ரஸ் முதற்கொண்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெபாசிட் மாதிரி வாங்குகிற பழக்கம் இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி சில உயிர்கள் அதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களை சென்றதுக்கு வந்து உயிர் பிரியறதையும் நான் பார்க்குறோம். அதனால் சொல்கிறேன், சில பேருக்கு வந்து தீர்த்த யாத்திரை தீர்ந்து போகிற யாத்திரையாகவும் சில பேருக்கு இங்கே இருக்குது. அதனால் இளமை வயசுலேயே எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் தரிசனம் பண்ணி அந்த அனுபவங்களை கொண்டு நமக்கு திருப்பி கொண்டு வந்து அதுலேருந்து நமக்கு உண்டான வாழ்வியல் படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு அந்த வாழ்வியலை முன்னேற்றிட்டு போகிறது தான் நமக்கு தீர்த்த யாத்திரை, அர்ஜுனோட தீர்த்த யாத்திரைக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். இப்போ மகத்துவம் சொன்னோம். இந்த ஸ்தல புராணம், தீர்த்தம், விருட்சம் இருக்குது. ஒரு இடத்துல வெறும் தீர்த்தம் தான் இருக்கும், இன்னொரு இடத்துல வெறும் விருட்சம் தான் இருக்கும், இன்னொரு இடத்துல தீர்த்தமும் க்ஷேத்திரமும் இருக்கும், இன்னொரு இடத்துல தீர்த்தம், விருட்சம், க்ஷேத்திரம் மூணுமே இருக்கும். தீர்த்தம்னா நதி, விருட்சம்னா மரம், க்ஷேத்திரம்னா கோவில், அங்கே இருக்கிற இடம். எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடங்கள் அநேகங்கள் உண்டு. வெறும் ஒரு தீர்த்தமும் ஒரு கோவிலும் இருக்கிறது உண்டு. நைமிஷாரண்யம்னா வெறும் காடு தான். அது அதில் இருக்கிற எல்லாமே விருட்சங்கள் தான். அங்கேருந்து நீங்கள் கங்கோத்ரி ஹரித்வார் வந்தீங்கன்னா அங்கே தீர்த்தமும் இருக்குது, பக்கத்தில் கோவிலும் இருக்குது, க்ஷேத்திரமும் இருக்குது. ஏன் நம்ம நல தீர்த்தம்னு இருக்குது, இங்கே சனீஸ்வரன் கோவில் இருக்குது, தர்பாரண்யேஸ்வரம் அப்படின்னு சொல்கிற திருநள்ளாறில் தீர்த்தமும் இருக்குது, க்ஷேத்திரமும் இருக்குது. இதே மாதிரி அநேக கோவிலில் வந்து தீர்த்தமும் உண்டு, அந்த கோவிலுக்கு உண்டான க்ஷேத்திரஜர்களாக பகவானும் இங்கே இருக்கார். இப்படி திவ்ய க்ஷேத்திரங்களோட எண்ணிக்கை என்ன நாட்டில்னா எவ்வளவோ கோடி, ஒன்றா ரெண்டா இது மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களை சொல்கிறது. பார்க்கும் இடமெங்கும் நீர்க்கமர பரம்பொருள் நம்ம சொல்கிறது. எங்கே பார்த்தாலும் கோவில்கள், எங்கே பார்த்தாலும் திவ்ய க்ஷேத்திரங்களாக இருக்கிற பாரத தேசம் நம்ம பாரத தேசம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் தேசிய ஒருமைப்பாடுன்னு தலைப்பு வச்சோம்னா, எந்த விஷயத்தில் மனுஷன் ஒத்து போகிறான், இந்த பாரத நாட்டில் எந்த விஷயத்தில் மனிதர்களுக்குள்ளே சண்டை வரலை, எந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுறதுனா இதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுறதுல அதுலேருந்து ஏற்படுற கலாச்சாரம் தான். ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு, ஒரே தேசம்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வேரோண்டு இருக்கிற சனாதன தர்மமானது எல்லாருக்கும் பொதுவாக கொண்டு போகிறது. எல்லாருக்குமே காசி மிகப்பெரிய திவ்ய க்ஷேத்திரம். வடக்கில் இருக்கிறவங்களுக்கும், தெற்கில் இருக்கிறவங்களுக்கும், கிழக்கில் இருந்தாலும், வடக்கில் மேற்கில் இருந்தாலும், இந்த நாட்டில் எந்த திசைகளில் இருந்தாலும் அவங்களுக்கு மோட்ச புரிகள் எத்தனை இருந்தாலும் காசி ரொம்ப முக்கியம். காசியில் வாழ்கிறவங்க, உத்தரப்பிரதேசில் வாழ்கிறவங்க, வடக்கில் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே ராமேஸ்வரம் வராங்க. காசி யாத்திரை முடிகிற இடம் ராமேஸ்வரம். இங்கே வெறும் காசி ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து பண்டரிபுரம் போகிற பக்தர்கள் அநேகம் ஏராளம், திருப்பதி போகிற பக்தர்கள், சபரிமலை போகிற பக்தர்கள், அதே மாதிரி ஏனைய தேசங்கள்லேருந்து இதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு தொடர்ந்து வரவங்க அதிகம். தமிழ்நாட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலுக்கும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும், அறுபடை வீடுகளுக்கும் வர வடக்கத்தியர்கள் அநேகம் பேர் இன்னைக்கு கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாருமே போய்கிட்டு உயிர் போட இந்த ஒரு கலாச்சாரத்தை எல்லா ராஜ்யங்கள்லையும் எல்லா பகுதிகள்லையும் பரவ விட்டது எப்படி சாத்தியம்னா, இதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுற போகிற யாத்திரையால் தான் பாசிபிள். இது நடந்ததால தான் இன்றைக்கி ஒரு நாடாக இருக்குது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடு வந்து ஒரே நாடாக இருக்குது. இன்னொன்று, இந்த ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஆசேத்து ஹிமாச்சல பர்யந்தம் ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறாங்க. ஹிமாச்சலத்துலேருந்து ஆரம்பித்து, இமயமலையிலேருந்து ஆரம்பித்து, நமக்கு வட பகுதியாக இருக்கிற இமயமலையிலேருந்து ஆரம்பித்து ராமேஸ்வரம் கிடையாது, ராமேஸ்வரத்துக்கும் கீழே சேத்து பந்தனம். சேதுங்கிறது ஸ்ரீலங்கா பார்டர் வரைக்கும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா சேது பந்தனம் பண்ணணும். சேது பந்தனத்தை போய் தரிசனம் பண்ணணும். அந்த சேது பந்தனமாக அந்த பாலம் கட்டின இடத்த சேது ஸ்நானம் பண்ணணும். சேது தரிசனம் இதம் புண்ணியம் அப்படின்னு அந்த சேத்துவோட தர்ஷன மகாத்மிய ஸ்லோகங்கள் நமக்கு சொல்கிறது. அது தரிசனம் பண்ணுறதே நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது. சேத்து ஹிமாச்சலம்னு வடகரை ஹிமாலய மலையிலேருந்து ஆரம்பித்து கீழே அந்த சேத்து இந்த இருக்கிறதுலே சவுத்து டிப்பு அதுதான். அது கன்னியாகுமரி வரைக்கும் வராங்க பக்தர்கள். இன்றைக்கி கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இப்படி ஒரு நாடை ஒருமைப்படுத்துகிற விஷயம் இந்த தீர்த்த யாத்திரை. எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரே நாடாக உருவாகுவதற்கு காரணம் இந்த தீர்த்த யாத்திரைன்னு சொன்னேன். இப்போ ஒரு சில விஷயங்களை, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி மாறினது, எப்படி இது ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற அந்த லேண்ட்ஸ்கேப் ஐடியா தலைவர்களுக்கு ஐடியாங்கிறது நேச்சுரலாக வந்தது. புதுசாக ஒரு விஷயம் வந்தது, நேச்சுரலாக ஏன் இயற்கையாக ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தோட திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம். சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் மொத்தமாக இந்தியாவை கைப்பற்றிட்டோம், மொத்தமாக அவங்க கைப்பற்றலை, அப்படி கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை, அவங்க கையில் தான் மொத்த இந்தியாவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். கிட்டத்தட்ட எல்லா இந்திய பகுதிகளும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, இந்த பாரத வருஷத்தோட பகுதிகள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற நிலை வரும்போது கிட்டத்தட்ட 50 சொச்ச ராஜ்யங்கள் இருந்தது, 55-56 ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் அவன் சுதந்திரம் கொடுக்குறான் அப்படின்னு தெரியும் போது அவன் என்ன பண்ணான்னா ஒரு திருட்டுத்தனம் பண்ணால் இந்த பிரிட்டிஷ்காரன். இந்தியர்கள் அநேகமாக வாழற பகுதி நிறைய பகுதிகள் இருக்குது, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழற பகுதின்னு பார்த்து அதை பிரித்து தனிநாடாக கொடுத்தான். அப்படி வந்தது தான் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். அதை பாகிஸ்தான் அப்படின்னு நாட்டுக்கு 2 கரங்களை துண்டித்தா மாதிரி 2 ஓரத்தில் இருக்கிற 2 பிரதேசங்களை இஸ்லாமியர்கள் அதிகம் வாழறாங்கிற ஒரு காரணம் காட்டி கொடுத்தான். அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஹிந்து ராஷ்டிரம் ஒரே நாடுன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் மிச்சம் இருக்கிற எல்லா பிரதேசங்கள் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிற பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிற எல்லா பிரதேசங்களும் இந்தியா, அது போக 565 கிட்டத்தட்ட 560 சொச்சம் பிரதேசங்கள் சின்னதும் பெருசுமா சமஸ்தானங்கள் இருந்தது. அது எல்லாமே இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டும்பாங்க. அது எல்லாத்துக்கும் சுதந்திரம், அவங்க எப்படி வேணால் முடிவு எடுத்துக்கலாம். பாகிஸ்தானில் போய் சேர்றதுனா சேர்ந்துக்கலாம், நான் இந்தியான்னு சொல்கிற இந்த நாட்டுக்குள்ளே போய் சேர்ந்துக்கலாம், தனி நாடாக இருக்கலாம். இப்படி ஒரு கிருத்திரம வேலையை பார்த்தா அந்த பிரிட்டிஷ்காரன். இது பண்ணது எப்படி தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் கிடையாது, நிறைய பேருக்கு சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியாது, குடியரசு தினம் தெரியாது, சுதந்திர தினம் என்றைக்குன்னு தெரியாது. கிறிஸ்மஸை போய் சுதந்திர தினம் குடியரசு தினம் சொல்கிற அநேக தத்திகளை நம்ம கண்கூட இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த தினம்னா ஜூன் மாதம் நடுவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இந்த நாட்டுக்கு நான் சுதந்திரம் கொடுக்க போகிறேன்னு. ஜூன் முழுதா இல்லை, ஜூன் பாதி கடந்தாச்சு, கொஞ்சம் நாட்கள் தான் ஜூன் முடியணும். ஜூலைங்கிற ஒரு மாதம், ஆகஸ்ட்டுக்கு ஒரு 14 நாட்கள், 2 மாதம் கூட முழுசாக இல்லை, 1.5 மாதம் 1.25 மாதத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்படும் ஆகஸ்ட் 15ன்னு யாரும் எதுவும் பெருசாக கலந்தாலோசிக்காமல் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்போ ஒரு உயர்ந்த மனிதர் நமக்கு கிடைத்தார். இன்றைக்கி எப்படி நமக்கு குஜராத் மாநிலத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் இன்றைக்கி கிடச்சிருக்காரோ, அதே மாதிரி அப்போ இந்த குஜராத் மாநிலத்திலேருந்து வந்த ஒரு மாகாணத்திலேருந்து வந்த மிகப்பெரிய மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற பெரியவர். அவர் இல்லைன்னா இந்த எல்லா இந்தியா அப்படி இன்றைக்கி இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு நாடு இருந்திருக்காது. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற மாதிரி, இந்தியன் யூனியனுங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன நாடுகளாக பிரிந்துண்டு இருந்திருப்போம். அதுதான் பிரிட்டிஷ்காரனோட ஆசையுமே. அப்படி தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் ஒருத்தனும் ஒரு இடத்துல நவரக்கூடாதுரா, ஒழுங்கு மரியாதையை நம்ம நாட்டோட இணைக்கிறீங்க, அதில் தனியாக வேற போவீங்களா, அவ்வளோ தைரியமாக அவங்களுக்குன்னு ஒரு இரும்பு கரம் கொண்டு, அதே நேரத்தில் இந்த பாரதம் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொண்டு ஒருமைப்பாடு முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சு ஒரு நாடாக இணைச்சி காமிச்சார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதை இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். நிறைய திவ்ய க்ஷேத்திரங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சில திவ்ய க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் இருந்த இடம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம இணைச்சோம் அப்படிங்கிற வரலாறும் நமக்கு தெரியணும். பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, ஒரு நாளுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைச்சது, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கேரள மாநிலம் இருக்குது, இன்றைக்கி திருவனந்தபுரம் இருக்குது, கேரளத்தோட தலைநகரமாக. அந்த திருவனந்தபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ண சமஸ்தானம் பேர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் பேர். திருவிதாங்கூர் ராஜா, ட்ரிவாங்கூர் அப்படிம்பாங்க அந்த கிங்டம், தனி ராஜா. அவர் பார்த்தார், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்கிறதால அனந்த பத்மநாபர் தான் ராஜா, நாங்கள் எல்லாமே அனந்த பத்மநாப தாசர்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க பேர் வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வினயமாக இருந்து ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் பரம்பரையில் அப்போ இருந்த ஒரு ராஜா என்ன சொன்னார், அவங்க அப்போவே அவங்களுக்கு தனி சின்னம், தனி நாணயம் எல்லாமே தனியாக உண்டு அவங்களுக்கு. அப்படி இருந்ததால் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம், 1949 வருஷம்தான் திருவிதாங்கூர் இந்தியாவோட இணைந்தது.
அது வரைக்கும் ஒரு தனி ராஜ்யமாக இருந்தது. நான் பாகிஸ்தானோடையும் போல் இந்தியாவோடையும் போல் தனி ராஜ்யமாக இருக்கேன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்களாம் அனந்த பத்மநாப தாசர்கள், எங்கள் கனவுல வந்து அனந்த பத்மநாப சுவாமி சொல்லிட்டார், நீ எங்கேயும் போவேனா, நான் தான் ராஜா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ பாகிஸ்தானோடையும் போவேனா இந்தியாவோடையும் போவேனா, நீ தனி நாடாரு அப்படின்னார். ஸோ எங்களுக்கு எங்கள் பத்மநாப சுவாமி சொல்லிட்டார், அதனால் நாங்கள் தனி நாடாக இருக்கோம் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு ட்ரங்க் கால் பண்ணி சொன்னார். கனவுல வந்து பத்மநாப சுவாமி சொன்னார் அப்படின்னு பட்டேல்கிட்ட சொன்னார். அடுத்த நாள் பட்டேல் ஒரு ஃபோன் பண்ணார். என் கனவுலையும் வந்தார் இன்னைக்கு. நான் அதை தெரியாமல் நேற்று சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் சொல்கிறது தான் ஃபைனல் டெசிஷன். இந்தியாவோட நீ சேர்த்துருவேன் நாட்டை, நான் இந்தியா கூடயே இருக்கேன், பாரதத்தோடயே இருக்கேன், இதுக்கப்புறம் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதேன்னு சொல்லிட்டார். நீ ஒழுங்கு மரியாதையாக அவர் சொன்ன மாதிரி கொண்டு வந்து சேர்த்துரு, இல்லாட்டி ஆர்மி வரும், இல்லாட்டி மிலிட்ரி வரும் அப்படின்னு பணியை வச்சு சேர்த்தார் இந்த திருவிதாங்கூரை. 1949 வருடம் வரை திருவிதாங்கூர் இந்தியாவுக்குள்ளே சேர்றது. ஹைதராபாத்னு ஒரு சமஸ்தானம் இருந்தது, அங்கே ஒரு இஸ்லாமியர் ஆட்சி செய்தார். அது 1948 பிற்பகுதி வரை நாட்டோட சேரலை. இதெல்லாம் ஏன் ரொம்ப வருஷங்கள், ஒரு வருஷம் ரொம்ப காலம் கிடச்சி, ஏன் எல்லாம் 1947 சேர வேண்டியதானே? இந்த ஹைதராபாத், இந்த ஆந்திர தேசங்களில் இருக்கிற முக்கால்வாசி பகுதிகள் ஏன் சேரலைன்னா, நம்ம மகாத்மா தேசத்தந்தைன்னு யாரை கொண்டாடின்னு இருக்கோமோ அவர் போட்ட முட்டுக்கட்டை. எப்படி பாகிஸ்தான் தனி தேசம், கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டாக இருக்கும், நம்ம நாட்டுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்ட மாதிரி இந்த ஹைதராபாத் சமஸ்தானம் தனி ராஜ்யமாக இருக்கும். அது இஸ்லாமிய மக்கள்கள் அதிகம் வாழறாங்க, தனி ராஜ்யமாக இருக்கும், இந்தியா கூடயும் சேராது, பாகிஸ்தான் கூடயும் சேராது, அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி நாடாக இருக்கும். இதுக்கு காந்தி துணை. காந்தியார் உயிரை விடும் வரை ஹைதராபாத்தை சேர்க்க முடியல. என் திருவிதாங்கூரமே காந்தியார் உயிர் விட்டதுக்கு அப்புறம் தான் சேர்க்க முடிஞ்சது பட்டேலால். காந்தியார் ஜனவரி மாதம் உயிரை விட்டார்னா ஒரு 4 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே பட்டேல் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு போய் அங்கே அட்டூழியம் பண்ண அந்த ரசாக்கர்கள் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத கூட்டத்தை வேரோடி மண்ணோடு அழித்து ஹைதராபாத் சமஸ்தானத்தை இன்றைக்கி இருக்கிற பெரிய ஒருங்கிணைந்த ஆந்திரம்னு இருந்ததே கொஞ்சம் வருஷம் முன்னாடி, அப்படிப்பட்ட ஆந்திர பிரதேசத்தை நம்ம இந்தியாவோட இணைச்சது மட்டும் இல்லை, இன்னொரு வேலை பண்ணார். எப்படி சென்னைக்கு வந்து இந்த துறைமுகங்கள் கொண்ட நகரமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு சென்னை ஒரு தலைநகரமாக இருக்கும், அதே மாதிரி இந்த ஆந்திர தேசத்துக்கு தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருக்கும்போது அதற்கு சரியான தலைநகரம், ஒரு நல்ல வலுப்பெற்ற நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவை தான் சொல்லணும். விஜயவாடாவை இவங்களை தலைநகரமாக சூஸ் பண்ணாமல் ஹைதராபாத்தையே தலைநகரமாக வச்சார். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த இதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமியர் கூட அந்த நாடை பிரித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை வரக்கூடாதுன்னு தலைநகரத்தை ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் பண்ணார். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் அங்கே வரும். மக்கள்கள் அநேகமாக படையெடுத்து குடியேறுவாங்க. இந்த மீள்குடியேற்றம் நடக்கும்போதும் சரி, இந்த மைக்ரேஷன் ஆகும்போதும் ஹிந்து பாப்புலேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட ஹைதராபாத்தை தலைநகரமாக மாற்றினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஹைதராபாத்துக்கு தான் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த 2 மாநிலங்களும். அப்படி இன்றைக்கும் ஹைதராபாத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம். இன்றைக்கும் நிறைய கலவரங்கள் நடக்கிற இடத்துலும் முக்கியமான நகரம், பெருநகரம் ஹைதராபாத். ஆனால் அந்த ஹைதராபாத்தில் சமயோஜிதமாக கவர்மெண்ட் உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகங்களை ஏற்படுத்தி அங்கே நிறைய ஹிந்துக்களை கொண்டு போய் குடியேற்றம் பண்ண வச்சார் நம்ம சர்தார் பட்டேல். இப்படி இதுக்கப்புறம் ஒரு பயலுக்கும் அங்கே இருந்து பிரிஞ்சு போகணுங்கிற அந்த பேலன்ஸை கொண்டு வந்தார். செக் அண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்தார் நம்ம பட்டேல். ஹைதராபாத்னு சும்மா சொல்லிட்டேன். நேற்று ஒரே ஒரு ட்வீட்டு தான் போட்டோம், இந்த காருஷம் அப்படின்னு, இந்த போபால் பற்றி. அதை பற்றி எரிஞ்சது. இதே மாதிரி மகாபாரத செஷன்ஸ் கூட இந்த அளவுக்கு பிஆர் கிடைக்கல. இந்த காருஷம் அப்படிங்கிற அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நகரம், இன்றைக்கி போபாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரம். இந்த போபால் பார்த்திங்கன்னா, போபால் ஆட்சி செய்த போபால் மன்னர் ஒரு இஸ்லாமியர். அவர் பாகிஸ்தானோட இணைக்கிறேனார். எங்கள் மத்திய பிரதேசம் நடுவில், மத்தியாக இருக்கிற இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற மத்திய பிரதேசம் பாகிஸ்தானோட இணைக்கிறேன், இல்லாட்டி தனிநாடாக இருக்கேங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டார். அதை பிடிச்சி அவருக்கு ஓடியே போயிட்டான் அந்த மன்னன் பாகிஸ்தானுக்கு. சொல்லப்போனால் மத்திய பிரதேசத்துக்கு தலைநகரம்னா அந்த நடுவாக இருக்கிற அந்த ஜபல்பூர் தான் தலைநகரமாக இருக்கணும், இல்லாமல் போபாலை ஏற்படுத்தினார். அப்படி அங்கே இருக்கிற இதுக்கப்புறம் யாரும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரிவினைவாதம் பேசக்கூடாதுங்கிற இதை கொண்டு வந்து அங்கே ஜபல்பூரை, அந்த போபாலை கொண்டு வந்தார். ஜபல்பூரை கொடுக்காமல் போபாலை கொண்டு வந்தார். ஏன்னா அங்கே நிறைய திவ்ய கஷேத்திரங்கள் இருக்குது, அதையும் காப்பாற்றி ஆகணுமே. அடுத்து ஜுனாகாட், இன்றைக்கி சோமநாதர் ஆலயம் இருக்குது. சோமநாதரோட ஆலயம் பின்னாடி பார்க்க போகிறோம்னா அர்ஜுன் தீர்த்த யாத்திரையில் அவன் சோமநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறான் இருக்கு.
அது பட்ட கஷ்டங்கள்லாம் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். அப்படி இந்த ஜுனாகாட் அப்படிங்கிற சமஸ்தானம் வந்து நான் பாகிஸ்தானோட போகிறேன். ஏன்னா மக்கள் வந்து ஹிந்து பெரும்பான்மை மக்கள், ஆனால் ராஜா முஸ்லீம் ராஜா. பாகிஸ்தானோட நான் போகிறேன்னா இவர் ஆர்மி அமைச்சதில் அவன் மட்டும் பயந்து தனியாக பாகிஸ்தான் ஓடிட்டான். அப்படி ஜுனாகாடை இணைச்சார். அப்படி இல்லாட்டி ஜுனாகாட் நம்மக்கிட்ட இருந்திருக்காது, சோமநாதபுரம் ஆலயம் இருக்காது. முதல்ல இந்த தேசிய ஒருமைப்பாடை இந்திய நாடை இணைச்சது செஞ்ச காரியம் பட்டேல் செஞ்சது சோமநாதர் ஆலயத்துக்கு புனர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணது. எல்லாம் போக ஒரே பிரச்சனையாக இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கிட்டத்தட்ட தீர்ந்தாச்சு இந்த காஷ்மீர் பிரச்சனைங்கிறது. இந்த காஷ்மீர் தேசம், அது ஜம்மு நிறைய பகுதிகள் இருந்தாலும் இந்த காஷ்மீர் தேசத்தோட ராஜா ஹிந்து. மக்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்காங்க. அவன் இந்தியா கூடயும் போகணுன்னு மனசில் ஆசை, ஆனால் மக்களோட விருப்பம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே இருக்கிற அவனை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே பாகிஸ்தானோட போகணுங்கிறாங்கன்னா அது ஒரு இழுபறி நிலை. ரொம்ப காலம் வரைக்கும் ஒரு இழுபறியாக தான் இந்த காஷ்மீர் இருந்ததை நம்ம சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் ஹிந்து மன்னன் இப்படி பலவாறாக பிரிஞ்சு கடந்த சமஸ்தானங்கள் 1-2 இல்லை 500 சமஸ்தானங்களை வந்து 500 சொச்சம் சமஸ்தானங்களை ஒரு நாடாக மாற்றினார். இப்படி மாற்றினதால என்ன ஏற்பட்டுச்சு? தைரியமாக யார் வேணால் இங்கேருந்து அமர்நாத்துக்கு, முக்திநாத், பத்ரிநாத், காஷி, கயா எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம். நடுவில் ஒரு இடத்துல யாரையும் நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே நாடு. அதேமாதிரி அங்கேருந்து வரவங்க எல்லாருமே தமிழகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி இந்த ஒரு நாடு அமையாக விட்டால் நம்மளோட அநேக திவ்ய க்ஷேத்திரங்களை வந்து தரிசனம் பண்ண முடியாத அவகதி நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கோம். இன்றைக்கி எத்தனை பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் போகிற ஆட்கள் இருக்காங்களே, பக்திமான்கள் வந்து போகணும், இங்கே காசிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த அதே லட்சியமாக வச்சுருக்கிற ஆட்கள் இன்றைக்கும் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்களே, அதற்காகவே இந்த நாடு வந்து ஒழுசாக இணையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடு ஒரு நாடாக மாறியது. ஒரு கலாச்சாரம் இருப்பதால் இது ஒரே நாடாக பிரதிபலித்தது. அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் பிரச்சனை மாறாமல் எல்லா சமஸ்தானங்களும் இந்தியாவோட இணைஞ்சது. காரணம்னா எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரே கலாச்சாரம் இந்தியா அப்படிங்கிற போர்வையில் இந்த எல்லா கலாச்சாரங்களும் சேர்ந்து இருக்கிற தேசமாக இந்த தேசம் மிளிரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தேசமாக வந்தது. இந்த எதுக்கு இவ்வளோ நேரம் இதை பற்றி சொன்னேன்னா, இதே மாதிரி கலாச்சாரம் ஏன் பரவியது, இதே மாதிரி கலாச்சாரம் ஏன் ஸ்திரமாக இருந்ததுன்னு பார்க்கணும், ஏன் ஸ்திரமற்ற சில தேசங்களில் போனதுன்னு பார்க்கணும். காந்தஹார் இருக்குது, காந்தஹார் ஏன் ஆப்கானிஸ்தானோட போச்சு, ஏன் ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக காந்தஹாரில் வந்தது காரணம் என்ன? ஏன்னா சனாதன தர்ம பாதையிலேருந்து புத்த மதம் அங்கே தலை தூக்கி நினச்சி மிலேச்ச மதம் தானாக உள்ள வழி வந்துருச்சு. இப்படி நாம் இழந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே காரண காரியங்களை பார்த்திங்கன்னா நம்ம சனாதன தர்மத்திலேருந்து விலகி போக 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 இதே மாதிரி தனி நாடுகளாக, தனி பிரதேசங்களாக, தனி ராஜாக்களாக அவர்கள் வந்து ஆட்சி செய்து போனாங்க பிற மதத்தவர்கள். அப்படி இல்லாட்டி இது எல்லாமே ஒருங்கிணைந்த பாரதத்தில் தான் இன்றைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நிறைய திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்கிற இடம் இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இன்றைக்கும் நிறைய இருக்குது. இந்த காந்தாரமே அங்கே தானே இருக்குது. கேகயம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது இன்றைக்கி. இப்படி அநேக திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணம் எல்லாத்தையுமே விட்டுருங்களேன். நம்ம சக்தி பீட்டமாக இருக்கிற ஒரு சக்தி பீட்டமே நமக்கு இன்னைக்கு கையில் இல்லையே. நமக்கு சாரதா பீட்டம் சொல்லிட்டு இருக்கோமே, அது எங்கே போச்சு? நமக்கு இதெல்லாமே இன்றைக்கி ஒரு பிரச்சனை. இன்றைக்குமே அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற திவ்ய க்ஷேத்திரங்கள் அநேகம், அதெல்லாம் இன்றைக்கி எத்தனை பேரால் நிம்மதியாக போய் பார்க்க முடியல. நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளால தான் மார்த்தட்டி சொல்கிற நிலைமையில் நம்ம இருக்கோமா இன்றைக்கி? இது எல்லாமே காணாமல் போனது. ஆனால் இது எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது, இதெல்லாமே திவ்ய க்ஷேத்திரங்கள் அப்படிங்கிற நமக்கு ஏன் தெரியுதுன்னா, அர்ஜுனன் போன்ற பல மன்னர்கள் தீர்த்த யாத்திரை போனது. அர்ஜுன பாரி மாமனிதர்கள் நிறைய போயிட்டு இந்த கலாச்சாரத்தை உயிர் போட வச்சுருந்தாங்க, வந்து போய்கிட்டும் இருந்தாங்க. எல்லா மக்களும் போனாங்க, மன்னர்களும் போனாங்க. அர்ஜுனன் அந்த உத்தேசமாக எல்லா திவ்ய க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவன் திவ்ய க்ஷேத்திரங்களாக தரிசனம் பண்ண ஆரம்பித்தான். இன்னொன்று, இந்த தீர்த்த யாத்திரை எப்படி சாத்தியம்? நம்ம சொன்ன மாதிரி ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தர்மம் அப்படின்னு சொன்னால் கூட உணவு முறை, பழக்க வழக்கங்கள், ஆடை உடுத்துற முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. மொழி, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மொழி, பேசுகிற மொழி வித்தியாசமாக இருக்கிற அநேக பிரதேசங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த தீர்த்த யாத்திரை சாத்தியம்னா, அந்த திண்ணை வச்சு வீடு கட்டுறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு, விருந்தோம்புறதால தான் இந்த நாடு ஒரு நாடாக இருக்குது. இந்த நாடு ஒரே கலாச்சாரமாக, ஒரே சனாதன தர்ம தேசமாக இருக்கிறது காரணம் விருந்தோம்பல் அப்படிங்கிற உயரிய பண்பு தான்.
வீட்டில் எல்லா வீட்லையும் திண்ணை வச்சு கட்டியிருக்கானுங்க. இதில் 2 விஷயம் பார்க்கணும். தீர்த்த யாத்திரைங்கிறது தீர்த்தங்கள் வழியாக அதை பேஸ் பண்ணி இந்த நதிகள் சார்ந்த அதை சுற்றி இருக்கிற இடங்கள், அது இருக்க திவ்ய கஷேத்திரங்களை பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்தால் கூட, திண்ணை இருக்கிற இன்னைக்கு திண்ணை கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுது, நகரங்களில் காணாமல் போயிடுது. ஆனால் திண்ணைங்கிறது எல்லா இடத்துலையும் பாரத தேசத்தில் வெவ்வேறு பேரை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பழக்கம் இருந்தது. காரணம் என்னென்னா, எல்லா இடமும் திவ்ய கஷேத்திரம், எல்லா ஊரும் ஒவ்வொரு பரம பவித்திரமான க்ஷேத்திரம், பவித்திரமான தீர்த்தம்னு நம்ம பார்த்த அந்த மனோபாவத்தால் தான் எல்லா இடத்துலையும் திண்ணை வச்சு கட்டினாங்க. எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிட்டு அந்த திண்ணையில் தங்கி இலைப்பாரி தைரியமாக உட்காரலாம். எந்த திண்ணையில் வேணால் வாசலில் தைரியமாக ஏறி உட்காரலாம். அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேறு வச்சுருப்பாங்க. ராத்திரி அக்கால வேலையில் யாராவது வந்தால் சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. அது போக இங்கே உள்ளே இருக்கிறவனோட வேலை என்னென்னா, வாசலில் வந்து யார் இருக்கானோ அவனை பார்த்து அவனுக்கு சாப்பாடு போட்டு தான் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த விருந்தோம்பல் பண்பு இருந்த சமூகம் இந்த பாரத சமூகம். அன்றைக்கி சச்சிதானந்தம் சொன்னார் 2 வாரத்துக்கு முன்னாடி அவரோட பிரவச்சனத்தில், இந்த அதிதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தார். தேதி சொல்லாமல் வருபவர்கள். விருந்தினர்கள் வந்து ஒரு சில பேர் அப்படி வந்தாலும், இந்த உரிமையோடு வந்தாலும், முக்கால்வாசி உறவினர்கள் வந்து லெட்டர் போட்டோ இல்லாட்டி தகவல் சொல்லிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய பண்பை வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவனை கேட்டால் அவன் வீட்டை பூத்திட்டு அவன் வேற எங்கேயோ வெளியூர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த அதிதியாக இருந்தவங்க யார், அதிதியாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேதி பார்க்காம வரவங்க யார், இதே மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு தரிசனம் வந்த இந்தியர்கள் தான். இந்த தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறது யாரோ அவங்க எல்லாருமே அதிதியாக பார்க்குற, அதிதி சத்காரம் பண்ண தேசம் இந்த பாரத தேசம். ஏதாவது தின்ன இருந்ததுன்னா ஏறி உக்காந்துடணும். இவங்க போய் கேட்க தேவையில்லை, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, நான் அப்படி இந்த ஊர் வந்துருன்னு கேட்க தேவையில்லை. அந்த வீட்டுக்கு உடைமைக்காரன் யாரோ அவன் மத்தியான வேலையில் வெளில வந்து அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடணும். இங்கே ஒன்று கவனிக்கணும் எப்படிப்பட்ட சாப்பாடுன்னு. திருவள்ளுவர் சொல்கிறார், விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார், விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாடற்று அப்படின்னு ஒரு குறள் இருக்குது விருந்தோம்பல் அதிகாரத்தில். அதாவது எப்படி, சாதாரண விருந்து இல்லையா. இப்போ வீட்டில் உப்புமா பண்ணியிருக்காங்க, சில பேருக்கெலாம் வந்து டெய்லி உப்புமா போட்டு படுத்துகிற துர்கதிலாம் ஏற்படுறது. நம்ம ட்விட்டரில் புலம்பின்னு இருக்காங்க நிறைய பேர், உப்புமான்னு உப்புமா போடுறாங்க. பிடிக்காத ஒரு பாகக்காய் குழம்பு இருக்குது, உப்பள்ளி கொட்டி நிறைய உப்புமாவும் பாவக்காய் குழம்பும் தொட்டுக்கிறதுக்கெலாம் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தனுக்கு பண்ணால் நம்ம அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், ஐயோ இன்றைக்கி உப்புமா மாட்டணும் அப்படின்னு நினைப்பானா. வெளில வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கான்யா, அதித்தி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனுக்கு மொத்த உப்புமாவையும் கொட்டிடணும், என்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டான் அப்படின்னு தனக்கு பிடிக்காத உணவை கொண்டு போய் வாசல் ஒருத்தன் வந்திருக்கான்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாதம் போடுற சமூகம் கிடையாது நம்ம சமூகம். அமிர்தமே ஆனாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சது, அமிர்தத்துக்கு ஒப்பாக நமது வீட்டில் ஒன்று செஞ்சுருக்காங்க, அதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும், முழுசாக நானே ஃபுல் கட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற உணவாக இருந்தால் கூட வெளில வந்து பார்த்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பகிர்ந்து உண்ணுதல் தான் இந்த விருந்தோம்பல். பிடிக்காத கொண்டு போய் இன்னொருத்தன் தலையில் கட்டுறது கிடையாது. இப்படி இந்த விருந்தை ஓம்பியவர்கள் நம்ம பாரத தேசத்தவர்கள். இப்படி நடந்ததால தான் இந்த க்ஷேத்திர யாத்திரை தைரியமாக ஒவ்வொருத்தனாலையும் போக முடிஞ்சுது. ஏன்னா மொழி கூட பாஷை தெரியாது, வந்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு பாஷை, வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கோ, இங்கே படுத்துக்கோ, நாளைக்கு கிளம்பு, ஏதாவது வேணுமா, கட்டித்தரணுமா, சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்குறதுக்கு எதுக்கு பாஷை. அது இயற்கையாக இருந்த சமூகம். அந்த பண்பாடு வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருந்ததால தான் அது ஒரு தேசமாக ஒரே கலாச்சாரமாக இன்றைக்கி வரைக்கும் நாம் பிரகாசப்படுத்தின்னு இருக்கோம். இந்த அர்ஜுனன் செய்த தீர்த்த யாத்திரை பார்த்தீங்கன்னா வெறுமனை அவன் மட்டும் போகலை, மிகப்பெரிய படை பரிவாரத்தோடு கிளம்பி இந்த தீர்த்த யாத்திரை கிளம்பினான். வெறுமனை ஒரு தான் மட்டும் கிளம்பாமல் ஒரு மந்திரி படைசூழ, மக்கள் படைசூழ, பிராமணர்கள் படைசூழ, யானை, குதிரை, தேர், கொடி இப்படின்னு ஒரு சின்ன ஒரு ராஜ்யம், ஒரு திக்விஜயம். அது பேர் திக்விஜயம்ங்கிறது அப்படியே எல்லா திக்குக்கும் போய் விஜயம் பண்ணுறது, போய் ஜெயிச்சு வர்றது, மக்களை மனசை வென்று வர்றதுன்னு வந்தது தான் திக்விஜயம் அப்படிங்கிற பேரே அப்படிதான். சாதாரணமாக நாடை மட்டும் ஜெயிக்கிறது திக்விஜயம் கிடையாது. எல்லா தேசத்துக்கும் எல்லாத்தோடையும் போகணும், அங்கே போயிட்டு தான தர்மங்கள் பண்ணணும். அது அர்ஜுனன் பண்ணான். இன்னொன்று, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பார்த்தா இன்னொரு சின்ன ஒரு
சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். சில ஊப்பிகள்லாம் இருக்குது. எங்கே போனாலும் மனைவி, இணைவி, துணைவி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் சிறப்பர்த்தம் கொடுத்த ஊப்பிகள்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, நிறைய இருந்தது, நிறைய இருக்குது இன்றைக்கும். இதே மாதிரி கிடையாது அர்ஜுனன். அர்ஜுனன் கிட்டத்தட்ட இவனை மாதிரி தான் இல்லைங்களே. ஆனால் அர்ஜுனனை பேஸாக வச்சுக்கிட்டு தான் அர்ஜுனனை எதில் ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ இதே மாதிரி ஊருக்கு போகிற இடத்துலலாம் அர்ஜுனன் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டான். அதுதான் நீ தீர்த்தயாத்திரையில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டான் அர்ஜுனன். எல்லாரையும் நீ ஹஸ்தினாபுரம் வந்துடும். எல்லாருக்கும் டிஃபால்ட் டைலாக், நான் 12 வருஷம் நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு நான் இன்றைக்கி இந்திரபிரஸ்தம் போகிறேனோ நீங்கள் எல்லோரும் என் கூட இந்திரபிரஸ்தம் வந்துருங்க, அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தம் வந்துருங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அழைச்சிக்கிட்டான். இன்னொரு மனோரமா வந்து இது உன்னோட மனைவி, இது இவருக்கு இன்னொரு மனைவி அப்படின்னு சொல்கிற நிலைமையில் அன்றைக்கி அர்ஜுனன் இல்லை. அந்தளவுக்கு உயர்ந்த மாண்பை கடைபிடித்து எல்லா மனைவிகளையும் அழைச்சி ஒரு சேர ஒரு குடும்பமாக வாழ்ந்தான் அர்ஜுன். ஆனால் இந்த ஊபீஸ் வந்து போராடலாம் இதே மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க தீர்த்த யாத்திரையும் போல் ஒன்றும் வேறு யாத்திரையாக போனாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பத்தை உருவாக்குற ஆட்களை நம்ம தலைவர்களை பார்த்தோம். அங்கே அவங்களுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா இடத்துலையும் எல்லாரோட மனசை மட்டும் ஜெயிக்கலை, ராஜ்யத்தை மட்டும் ஜெயிக்கலை, அங்கே பெண்களை ஜெயிச்சு அவங்கள வந்து தன்னோட மனைவி ஆக்கிக்கிட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்தான் அர்ஜுனன். ஸோ இது ஊபி திருமணம் இல்லை, உலூபி திருமணம். இப்போ முதல்ல தீர்த்த யாத்திரையில் உலூபி திருமணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, தீர்த்த யாத்திரை கிளம்புறதுன்னு முடிவாயிடுது. இந்திரபிரஸ்தம்ங்கிறது இன்றைக்கி டெல்லி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இவன் எப்படி தீர்த்த யாத்திரை பண்ணான்னு மேப்பே இருக்குது. எங்கெங்கே போனாங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக மகாபாரதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அர்ஜுனன் எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்துக்கோங்க. இந்த தேசத்தை வந்து நம்ம தேசமே கோவில், அதில் உறையும் இந்த தேசமே தெய்வம் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் பார்த்தீங்களா. தேசத்தை கோவிலாகவும் தெய்வமாகவும் பார்த்த அர்ஜுனன் கிளம்புறதே பார்த்தீங்கன்னா அவனோட மொத்த ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதட்சணமாக இருக்கும். பிரதட்சணம்ங்கிறது இடத்துலேருந்து வளமாக சுற்றுறது. கோவிலுக்கு போனால் நம்ம பிரதட்சணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிரதட்சண முறை இடத்துலேருந்து ஆரம்பித்து வல பக்கமாக, அதாவது லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட் வரைக்கும் வந்து சர்க்கிளாக வருது. கிளாக் வைஸாக போகிறது தான் பிரதட்சணம். ஆன்டி கிளாக் வைஸாக போனால் அப்பிரதட்சணம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம்ல. பிரதட்சணமாக போனான் இஷ்டத்துக்கு போயிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு தீர்த்த யாத்திரைன்னு போனால் நேராக அவன் பாட்டு குஜராத் பக்கம் கிளம்பி போனான்னா துவாரகையில் கிருஷ்ணன் இருக்கான் பார்த்துக்க போகிறான். அங்கே ஏதாவது ஒரு காட்டில் இருந்தால் பார்த்துக்கலாம். கடைசியாக தான் துவாரகைக்கு வந்தான். அது வரைக்கும் நாட்டில் எல்லா திக்குக்கும் போனான். இந்த பிரதட்சண முறை இந்த அது மட்டும் இல்லை, இந்த மங்களகரமான சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இன்றைக்குமே நம்ம வீட்டில் இந்த முறையை பார்க்கலாம். வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ தான் நம்ம அவங்களோட இந்த யாத்திரையை அவங்களோட ட்ராவலாக ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு கிளம்பணுன்னா கூட வடக்கு நோக்கி கிளம்புவாங்க, கிழக்கு நோக்கி கிளம்பினா அது கைகூடும் அப்படிங்கிற உயரிய பண்பு உண்டு. ஏன் அவ்வளவு எதுக்கு, இந்த ஹாரத்தி கரைக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இந்தியா முழுக்க இருக்குது இந்த ஹாரத்தி எடுக்கிற பழக்கம். திருஷ்டி சுற்றி போடுறதுன்னு இருக்குல்ல, சுற்றி போடுவதுன்னு ஒரு கலோக்கியெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். திருஷ்டி சுற்றி போகிறதாகட்டும், இந்த ஹாரத்தி எடுக்கிறதாகட்டும், எடுத்ததுக்கு அப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னா பேசலாம் மாட்டாங்க, வாய் திறந்து வடக்கு பக்கம் வர சொல்லுவாங்க, இல்லை கிழக்கு பக்கம் வர சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் நம்ம உயிர்ப்போட பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எழுந்திக்கும் போது அப்படியே எழுந்திக்காமல் வடக்கு நோக்கி அப்படி பாடியை எழுத வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணுமோ மேற்கொண்டு செய்ய வேண்டியதில் காரியங்களை செய்கிறதில்ல நம்ம இன்றைக்கும் கண்கூடாக இந்த சுற்றி போடுற பழக்கங்களே இன்றைக்கி அருகி போயிடுது. பட் எங்கெங்கெல்லாம் நடந்துட்டுருக்கோ, யார் வீட்டிலலாம் சுற்றி போடுறாங்களோ, யார் வீட்டிலலாம் திருஷ்டி கழிக்கிறாங்களோ சுற்றி போட்டு, யார் வீட்டிலலாம் ஹாரத்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இன்றைக்கும் நிதர்சனமாக இந்த பழக்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி இந்திரபிரஸ்தத்துலேருந்து வடக்குனா எதுனா கங்கோத்ரி, ஹரித்வார் கிளம்பி போனால் அர்ஜுனன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனான். சைனியங்களை அழைச்சிட்டு போய் அங்கே எக்கச்சக்க தான தர்மங்கள் பண்ணான். அங்கே இருக்க எல்லா தீர்த்தங்கள்லையும் குளித்தான், தான தர்மங்கள் பண்ணான். போன வாரமே பார்த்தோம், ஏதாவது ஒரு காரணம் காட்டியாவது நல்லது பண்ணணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்தக்கூடாது. அர்ஜுனன் முதல் விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிட்டான். தீர்த்த யாத்திரை போனோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ அந்த யாத்திரையில், அது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா கூட அந்த தீர்த்த யாத்திரை போன நேரத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நல்லது செஞ்சான். 12 மாதம் போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே. 12 வருஷத்துக்கு போன காரணம்னா அவனுக்கு அதிலிருந்து ருச்சி. ஒவ்வொரு வெறுமனே கல்யாணம் மட்டும் பண்ணிட்டான் அதுதான் அவன் அப்படிங்கிற மாதிரி சிறுமைப்படுத்தி நீங்கள் அவன் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் விசிட் பண்ண க்ஷேத்திரங்கள் அநேகம், அவன் தரிசனம் பண்ணது அநேகம், அவன் பண்ண காரியங்கள் அநேகம். சில நேரத்தில் தோணும் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்ணதால தான் இந்த யாத்திரை வந்து மேற்கொண்டு இந்த நாட்டு மக்களால் தொடர்ந்து பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஏதுவாக அன்றைக்கி அமைஞ்சுதோ
அதுக்கு அர்ஜுனனும் ஒரு பெரிய பங்கு ஆற்றினானோன்னு சில நேரத்தில் நமக்கு தோன்ற அளவுக்கு அர்ஜுனன் க்ஷேத்திரங்களை விசிட் பண்ணியிருக்கான். இந்த ஹரித்வார் இந்த கங்கை கரையில் இருக்கும்போது நிறைய தானம் தர்மங்கள்லாம் பண்ணுறான் அர்ஜுனன். ஒரு நாள் கங்கையில் குளிக்க போகும்போது ஒரு நாகக்கன்னிகை அர்ஜுனனை பிடிச்சி உள்ளே இழுத்து அழைச்சின்னு போகிறான். என்னடா அது நம்மளோட நாகம் இழுக்குதுன்னு பார்க்குறான். நகுஷன் வந்தாலே பயப்படாதவன் அர்ஜுனன், அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரன். ஒரு சின்ன பாம்பு நம்மளை என்ன பண்ணிட போகுதுங்கிற பயம். நாகத்தை பார்த்தலாம் பயமே கிடையாது. இந்த பாம்பை மிதிக்கிற வயசு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இளமை பிராயத்தை, அதே மாதிரி நல்ல ஒரு இளமையெல்லாம் கிடையாது. அர்ஜுனன் கொஞ்சம் நல்ல வயசு ஆகிடுச்சு. அந்த பாம்பை மிதிக்கிற வயசில் இருந்தவன் அர்ஜுனன். அதனால தான் தீர்த்த யாத்திரை ஏன் பாம்பை மிதிக்கிற வயசில் போகணும், எங்கே போனாலும் பாம்பை மிதிக்கிற வயசில் தைரியமாக இருக்குன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, அர்ஜுனன் பாம்பை மிதிக்கிற வயசில் தீர்த்த யாத்திரை போனான். அப்படி பிடிச்ச பாம்பு 2 மிதிச்சு யாருன்னு பார்த்தா ஒரு பெண் சொல்கிறா, நான் வந்து கௌரவ்யன் அப்படிங்கிற ஒரு நாகதேவதையோட பெண்ணு, நான் பெரிய நாகராஜா, என் பேர் உலூபி, நான் ஒரு நாகக்கன்னிகை, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். கெட்டுச்சுப்போ, வந்ததே நான் இதுக்காக வந்தேன், என்னடா கல்யாணம் பண்ணிக்கோங்கிற என்னைய, நான் வந்ததே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்தேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு, அதெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனன். நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் இல்லாட்டி நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு உலுப்பி ஒரு சீன். உடனே கட்டிக்கிட்டான், உடனே சம்மதம். இந்த பிரம்மச்சரிய விரதம் நான் வச்சுருக்கேம்மா, அதுதான் தடைப்படுவேமான்னு கேட்குறான். உலுப்பி சொல்கிறா, நீ பிரம்மச்சரியங்கிறது 2 விஷயம் இருக்குது இதில். மகாபாரதத்தில் வந்து 2 பதிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் சொன்ன கன்வின்ஸ் பண்ண விஷயங்கள் ஒன்று தான். 12 மாதம் தான் நீ கிளம்பி வந்த, 13 மாதம் 14 மாதம் ஆகிடுச்சு, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா உலுப்பி ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல எப்படி இருக்குன்னா, எத்தனை வருஷம் இருந்தாலும் தீர்த்த யாத்திரை தானே, நீ பாட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்க போகிற, நீ பிரம்மச்சரிய விரதம் வந்து யார்கிட்ட இருந்த, பாஞ்சாலிக்காக தான் நீ பிரம்மச்சரிய விரதம் இருந்த, பாஞ்சாலியோட வாழக்கூடாதுங்கிறது பிரம்மச்சரியம் தான் உனக்கு இருக்கே தவிர மற்றவங்களை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அது மற்ற பெண்கள் கூட நீ எப்படி வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, நான் ஒரு நாகக்கன்னிகை தான், தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சமாதானப்படுத்துகிறான். இப்படி அவள் சொல்கிற சமாதானங்கள் வந்து ஓரளவுக்கு தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக 100% அவள் சொல்கிற சமாதானங்கள் சரியான சமாதானங்கள் இல்லை தர்ம சிந்தனைப்படி பார்த்தோம்னா. ஆனால் அர்ஜுனன் ஒருத்தன்னு கல்யாணம் பண்ணிட்டான். இங்கே தான் அர்ஜுனனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பீஷ்மரை பற்றி பார்க்கணும். தனக்கு மற்றவங்களோட துய துடைத்தான் அர்ஜுனன், மற்ற ஒரு பெண்ணோட ஆசையை நிறைவேற்றினா, ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, பாவம் ஆசைப்பட்டாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது. யார் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, நான் எடுத்த பிரதிஜை தான், நான் எடுத்த சபதம் தான், யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்த பீஷ்மரோட பிரதிஜை எப்படி. அவங்களோட ஸ்வதர்மத்தை தாண்டி தான் மற்ற தர்மங்கிறத பீஷ்மர் காமிச்சார். இங்கே அர்ஜுனன் வந்து ஸ்வதர்மத்தையும் வேண்டாம், ஸ்வதர்மத்தை எல்லா நேரத்துலையும் அப்படியே கம்ப்ளீட்டாக கடைபிடிக்க வேண்டாம், கொஞ்சம் அனுசரித்து போகலாம், அதையே தன்னோட சுதர்மமாக மாற்றிக்கிட்டான். 2 நல்லது ஏற்பட்டதை நம்ம இந்த பாரதத்தில் பார்க்குறோம். இப்படி அர்ஜுனன் வந்து உலூபியை திருமணம் பண்ண ஒத்துக்கிறான். திருமணம் நடந்தது. திருமணத்தில் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அதுதான் இராவான் அப்படின்னு குழந்தை. பின்னாடி பீஷ்ம பருவத்தில் மகாபாரதத்தில் வருது இந்த குழந்தை. உலூபி கிட்ட விடைபெறான். உலூபி ஒரு வரம் தரா, இதுக்கப்புறம் எந்த தண்ணியில் வாழற ஜந்து, தண்ணிலையும் நிலத்துலையும் வாழற ஜந்துக்களால் உனக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு ஒரு வரம் தரா. அது பின்னாடி அர்ஜுனனுக்கு உதவ போகிறது. இப்படி ஒரு பெரிய வரத்தை வாங்கி, கொஞ்சம் நான் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு நாட்டுக்கு வந்தோன்னா நீ என் கூட திரும்பி நாட்டுக்கு வந்துடு, நேராக கிளம்பி இந்திரபிரஸ்தம் வந்துடு, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதத்தை கொடுத்து மேற்கொண்டு போகிறான். தீர்த்த யாத்திரை பற்றி பேசும்போது ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, அர்ஜுனன் கிளம்பி போனான் இதே மாதிரி தீர்த்த யாத்திரை, இந்த பாம்பு பிடிச்சி இழுத்துது. இந்த உலூப்பு என்ன பண்ணான்னா கடிச்சானான் அர்ஜுனனை, போட்டு கட்டி இறுக்கி போட்டு கடிச்சானான் அர்ஜுனனை இந்த உலூப்பிங்கிறவன். அந்த விஷம் போகணும், அந்த விஷம் முறியணுங்கிறதுக்காக இமயமலை சாரலில் போனானா. இமயமலைகளில் வந்து அவ்வளவு இந்த மூலிகைகள் நிறைந்த மலை, அந்த காற்று பட்டாலே இதை மாதிரி விஷங்கள்லாம் முறிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப ஹாஸ்யமாக பௌராணிகர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி இமயமலை சாரலாகவே நடந்து போயின்ட்டுருக்கான் அர்ஜுனன். அது வழியில் இருக்கிற எல்லா திவ்ய தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு அர்ஜுனன் தொடர்ந்து முன்னேறி போயின்ட்டுருக்கான். எல்லா இடத்துலையும் தான தர்மங்கள் பண்ணி நடந்து போயின்ட்டுருக்கான். எங்கெங்கெல்லாம் போகிறான் அப்படிங்கிறது இருக்குது. நைமிஷாரண்யம்னு பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். பெரிய வனப்பகுதி, அது பெரிய விருட்சத்துக்கு இது நம்ம நாட்டில் நைமிஷாரண்யம். அடுத்து பிரயாகை பற்றி போன வாரமே பார்த்தோம்.
இன்றைக்கி இருக்கிற அல்லாஹாபாதுன்னு இருக்கே இந்த பிரயாகை, நந்தா, அபரநந்தா, கௌஷிக நதி, அப்புறமேலு இது மாதிரி நிறைய எக்கச்சக்க ஆறுகள், இந்த கங்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஆறுகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே தங்கி, சும்மா இன்றைக்கி வந்தால் நாளைக்கு கிளம்பினோம்னா இல்லை, அங்கே இருந்து கொஞ்சம் நாட்கள் இருந்து மக்களோட மக்களாக பழகி அவங்களோட துயரை தீர்த்து, ஒருத்தவங்களுக்கு என்னென்ன தானத்தினா அங்கேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து தானம் ஒரு காசு கொடுத்து வாங்கி அதை தானம் பண்ணுற வாழ்க்கை முறையை வச்சு வாழ்ந்து வந்த அர்ஜுனன் இப்படியே அந்த கிழக்கு பக்கமாக நகர்றான். வடக்கு போயிட்டு வடக்குலேருந்து கிழக்கு பக்கமாக அர்ஜுனன் தன்னோட மேற்கொண்ட பயணத்தை தொடர்றான். அப்படி தொடர்ந்து போகும்போது நான் ஒரு கட்டத்தில் பிராமணர்கள்லாம் விடைப்பட்டுக்கிறாங்க. இல்லை போதும், வந்த வரைக்கும் போதும், நாங்கள் திருப்பி எங்கள் நாட்டுக்கே போயிடும், அவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சத்சங்கமாக இருந்தோம், நீ மேற்கொண்டு தொடருன்னு ஒரு கட்டத்தில் பிராமணர்கள் பிரிந்து, கூட வந்த யாத்ரீகர்கள் எல்லாருமே பிரிந்து ஒரு சின்ன ஒரு படை மட்டும் அர்ஜுனன் கூடயே வருது. அதர் பாக்கி எல்லாரும் பிரிந்து இந்திரபிரஸ்தம் திரும்பினார்கள். மேற்கொண்டு அர்ஜுனன் தெற்கு நோக்கி பயணம் பண்ணான் இருக்கு. வங்கதேசத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு கீழே தெற்கு நோக்கி திரும்பினான் இருக்கு. இந்த தெற்கு நோக்குங்கிறது போது 2-3 வரலாற்று அறிஞர்கள் அது வெவ்வேறு மாதிரி விஷயமாக சொல்கிறாங்க. ஆனால் கும்பகோணம் பதிப்பாகட்டும், இன்னொன்று பிபேதிப்ராய்ன்னு நினைக்கிறேன், அவரோட பதிப்பாக இருக்கட்டும், தெற்கு நோக்கி போனாங்க அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் மகேந்திர மலை வருது, கோதாவரியில் ஸ்நானம் பண்ணான்னு இருக்கு. கோதாவரியில் இருந்தால் நிச்சயமாக ஆந்திர தேசம் தாண்டி வந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இதாக தெரியுது. கோகர்ணெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல உதாரணங்கள் இருக்குது. மகாபாரதத்தில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது, பின்னாடி அக்னி புராணத்தில் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனோட தீர்த்த யாத்திரை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. இப்படி அவன் தெற்கு நோக்கி வந்தான். கோதாவரி ஸ்நானம் பண்ணி சமுத்திர வழியாக அந்த கடற்கரை ஓரமாகவே நடந்து வந்தான். மணிப்பூரத்துக்கு வந்தான் இருக்கு. மணிப்பூரம்னு வந்தோன்னே வரலாற்று அறிஞர்கள் எல்லாருமே இந்த ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற மணிப்பூர், ஈஸ்ட் நோக்கி கிளம்பினா கடல் நோக்கி போனால் மணிப்பூர் வந்ததுன்னொன்னே இப்போ இன்றைக்கி இருக்கிற மணிப்பூர் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி இங்கே மணிப்பூரம் அப்படிங்கிறது கோதாவரிலாம் ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் தான் மணிப்பூரம் வந்ததா ஸ்லோகங்கள் இருக்கிறதால மணிப்பூரம்ங்கிறது பாண்டிய நாடு, மதுரை கிடையாது. பாண்டிய நாடு தலைநகரம் மதுரை கிடையாது, அது பாண்டிய நாடு. அங்கே இருக்கிற ஒரு தலைநகரமாக, அப்போ ஒரு கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு நகரமாக இருந்த ஒரு நகரம் தான் இந்த மணிப்பூர் அப்படிங்கிற மணலூர்புரம் அப்படின்னு இங்கே தமிழ் படுத்தி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மணலூர்புரத்துக்கு வரான் அர்ஜுனன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான், திருப்பதி தரிசனம் பண்ணியிருக்கான், வர வழியில் அநேக பர்வதங்களை தரிசனம் பண்ணி தெற்கு பக்கம் வந்து இந்த மணலூர்புரத்துக்கு வரான். இப்போ பாண்டிய நாடு, இந்த பாண்டிய தேசத்தை யார் ஆட்சி செய்தான்னு பார்க்கணும். இந்த பாண்டிய நாட்டில் இப்போ யார் இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு இந்த பாண்டிய நாட்டில் 2 வளையல் அணிந்த பெண்மணி யார் ஆட்சி பண்ணாங்கன்னா, 2 கையிலையும் வளையல் போட்டு ஒரு பெண் ஆட்சி செய்தார். இன்றைக்கி இருக்கிற பாண்டிய நாட்டிலேருந்து யார் வந்திருக்கான்னு பார்க்குறோம். 2 கையில் வாட்சி கட்டிக்கிட்டு வளையல் அணியாமல் வளகாப்புக்கு போகிற ஆட்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி வளையல் அணிந்து ஆட்சி செய்த ஒரு பெண்மணி இருந்தால் அவள் பேர் சித்ராங்கதை. அவளை திருமணம் பண்ணிக்க போகிறான் அர்ஜுனன். இப்போ 2 விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உலூப்பி திருமணத்தில் ஒரு குழந்தை பிறந்தான்னு பார்த்தோம்ல, இராவத்துன்னு, இராவான் பேர் அவனுக்கு. அவனை தான் அரவான் அப்படின்னு நம்ம தமிழ் சமூகங்கள் இன்றைக்கி வரைக்கும் கூத்து நடந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. விழுப்புரம் பக்கத்தில் இந்த அரவாணிக்கெலாம் கோவில் இருக்குது, அரவாணி கோவில்னு இருக்குது பார்த்தீங்களா. இல்லை, அரவாணிகள் அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு அப்படி தான் ஏற்பட்டது. அந்த அரவான் பற்றி மூலத்தில் வந்து இந்த அராவான் பற்றி கதை இருக்குது. இராவான் இருக்குது, பீஷ்ம பருவத்தில் வருது. திருப்பி இராவான் வந்து நான் உலூப்பியோட குழந்தை அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். பீஷ்ம பருவத்தில், அதாவது ஒரு போர் ஒரு 10 நாள் ஏதோ ஆகிறது. அது நம்ம நிச்சயமாக போர் வரும்போது நிச்சயமாக நம்ம மேற்கொண்டு நல்ல ஆழமாக சிந்திக்கலாம். இந்த இராவான் அப்படிங்கிறவன் அலம்புசன் அப்படிங்கிறவன்கிட்ட மடிகிறான், சண்டை போட்டு சாகிறான் அப்படின்னு தான் வருது மகாபாரதத்தில். வியாச மூலத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம சகுனியோட குழந்தைகளில் நிறைய பேரை வந்து இந்த அரவான் கொல்லறான் அப்படிங்கிற டீட்டெயிலும் மகாபாரதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த அரவாணிகள், இந்த அரவானை பலி கொடுக்கறது, இது எல்லாமே தமிழ் கூத்துக்களில் இருந்த விஷயம். பின்னாடி வந்த நம்ம ஆழ்வாராகட்டும், வில்லி பாரதம் எழுதினவராகட்டும், நல்லாப்பிள்ளை பாரதம் ஆகட்டும், இதிலெல்லாம் இந்த கூத்துகள் இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாட்டு கிராமங்களில் இந்த கூத்துகளாக போட்டுருக்காங்க, நாடகங்களாக தெருக்கூத்துகளாக போட்டுருக்காங்க இந்த மகாபாரத சரித்திரத்தை. அங்கே அரவானை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் வியாச மூலத்தில் அப்படி இல்லை. வேறு ஏதாவது புராணங்களில் இருக்கான்னு தெரியல. ஆனால் வியாசர் எழுதின மூல மகாபாரதத்தில் சண்டை போட்டு தான் உயிர் விட்டான் அரவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்லிக்கிறேன். இந்த சித்ராங்கதைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா,
அவள்தான் பெண் பெண் செய்த ராஜ்யம் இந்த சித்ராங்கதையோட ராஜ்யம். இந்த உலூபி திருமணம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது தமிழ்நாட்டில் வந்து என்ன பேரில் இருக்குன்னா பவளக்கொடி அப்படின்னு ட்ராமா. பவளக்கொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் ட்ராமா. அது இந்த உலூபி திருமணம் தான். அல்லி ராஜ்யம், அல்லி அர்ஜுனா அப்படின்னு ஒரு நாடகம் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். அது இந்த அல்லி ராஜ்யம் சொல்கிறது இந்த சித்ராங்கதை கதை. அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் நடந்த திருமணம். 2 விஷயங்கள் தெரியுது. மகாபாரத கதை தொன்று தொட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கதைகள் கொஞ்சம் மாறி மாறி இருந்தால் கூட பேஸ் கருத்து பேஸ் கதை ஒன்று தான். அது வியாசர் பண்ண மூல பாரதம் இந்த நாடு முழுக்க பரவி, கிராமங்களில், நகரங்கள்லாம் விட்டுருங்க, படித்த மக்கள்லாம் விட்டுருங்க, எங்கே படிப்பறிவு கம்மின்னு நம்ம சொல்லின்னு இருக்கோமோ, எங்கே புத்தி கம்மி, இவனுக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, எடக்கு நாட்டான நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கோமோ, அப்படிப்பட்ட கிராமத்தில் பெருகியது தான் இந்த மகாபாரதம். இன்றைக்கும் உயிர்ப்போட இத்தனை கூத்துக்கள், இத்தனை கதைகள் இன்றைக்கி நம்ம தமிழ் சமூகத்தோட ரொம்ப பிணைஞ்சு இருக்குன்னா அது காரணம் என்னென்னா இந்த மகாபாரதம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு. தனியாக தமிழ்னு நீங்கள்லாம் கதை விட்டுருக்காங்களே, மகாபாரத கூத்துக்களை வச்சு பார்த்தாலே தெரியும் இது ஒரே தேசம், இது ஒருமைப்பாடான தேசம் அப்படிங்கிறது. இந்த மகாபாரத கூத்துக்கள் தமிழ்நாட்டில் நடத்துறது அல்லி அர்ஜுனா நாடகமாகட்டும், பவளக்கொடி ஆகட்டும், இதை பார்த்தா இந்த தேசம் எத்தகையது, இந்த இதிகாசம் எத்தகையது அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு தானாக ஏற்படும். அதை மறுக்கவே யாராலையும் முடியாது. இப்படி இதுதான் இந்த இராவான் சரித்திரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடின்னு இருக்காங்க. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. மேற்கொண்டு இது ஒன்று வந்து பாரத போகிறப்ப இராவானை பற்றி மேற்கொண்டு சிந்திக்கலாம். ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக சொன்னேன். இப்படி இந்த அல்லி ராஜ்யம் பண்ண இடம் இந்த மணலூர்புரம் அப்படிங்கிற ஊர். அங்கே ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் சித்திரவாகனன் பேர், அல்லது சித்ராங்கதன் அவனுக்கு பேர் இருக்குது. அவங்க தலைமுறையில் இருந்த ஒரு ராஜா, அவங்க முன்னாடி வந்த ஒரு ராஜா ஒரு வரம் வாங்கியிருக்கான் கடவுள்கிட்ட. என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் எனக்கு என்னோடய சந்ததியோட அபிவிருத்தி, அதாவது மேற்கொண்டு என்னோடய சந்ததியினர் வளருவது தடைபடக்கூடாது அப்படின்னு ஒரு வரம். மகேஸ்வரரும் ஒரு வரம் கொடுக்குறார். இதுக்கப்புறம் உனக்கு கன்ஃபார்மாக ஒரு குழந்தை, ஆனால் ஒரே குழந்தை தான். உன் தலைமுறை நிச்சயமாக அடிபடாமல் தொடர்ந்து போகும். என்ன, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பிறப்பாங்க, அவங்கள வச்சு தான் உன் தலைமுறை மேற்கொண்டு 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 வளரும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. வரமா சாபமானு தெரியல, ஒரு குழந்தை தான். ஏன்னா ஏன் சாபமா அப்படின்னு நான் அங்கே ஒரு ஐயமாக கேட்குறேன்னா, நம்ம தர்மசாஸ்திரப்படி மினிமம் ஒரு ஆண் குழந்தையாவது, மினிமம் ஒரு பெண் குழந்தையாவது பெற்றுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து ஆசை கொன்று ஆஸ்தி கொன்றுன்னு நம்ம சொன்னால் கூட ஒரு பெண் பிறக்கட்டும், ஒரு ஆண் பிறக்கட்டும்ங்கிறதுக்காக நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து குழந்தைக்காக வரிசையாக குழந்தை பெற்றுன்ற குடும்பங்கள் அநேகமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. மினிமம் ஒரு ஆண், மினிமம் ஒரு பெண்ணாவது இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். காரணத்தை வந்து கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். அத்தை முறைனா என்ன, மாமன்னா என்ன, சித்தப்பா என்ன, சித்தினா என்ன, பெரியப்பா தெரியாது, பெரியம்மா தெரியாது. இந்த உறவு முறைகள்லாம் இன்றைக்கி காணாமல் போயின்றது காரணம் ஒரு குழந்தையோட நம்ம நிற்கிறதால. மேற்கொண்டு 2 குழந்தைனாலும் 2 பெண்ணு 2 ஆணுன்னு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு அத்தைங்கிறவ இருக்க மாட்டா, சித்தப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்காது. கரெக்டாக அந்த உறவு முறை காணாமல் போயிடும். அதனால் மினிமம் ஒரு ஆணாவது இருக்கணும், மினிமம் ஒரு பெண் குழந்தையாவது பெற்றுக்கணும் அப்படின்னு வாழ்ந்த சமூகம் நம்மளோட பாரத சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு சாபம் மாதிரி ஒரு குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னா, அதனால் வேறு வழியே இல்லாமல் தனக்கு பெண்ணாக இருந்தவள் வந்து ரொம்ப அழகாக வளர்த்தெடுத்து அவளுக்கே ராஜ்யத்தை ஒப்படைச்சான். பெரிய ராணி இந்த அல்லி ராணி, இந்த சித்ராங்கதை. எங்கே பார்த்தா அவள் தான். அவள் எப்படின்னா வந்ததுலேருந்து எல்லாரையும் பெண்களாக மாற்றிட்டான். தன் படைத்தலைவர் யாரோ, தன்னோட ஆர்மியில் இருக்கிற எல்லாருமே பெண்கள். விளையாட்டாக சொல்லுவாங்க, அல்லி ராணியோட ராஜ்யத்தில் வந்து அவளோட படையில் வந்து யானை குதிரைகள் கூட பெண் யானை பெண் குதிரை தானா, ஆண்களை தப்பி கூட சேர்த்துக்கல அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க. இப்படி எல்லா பொறுப்புகள்லையும் எல்லா இதுலேயும் பெண்களை நிற்பாட்டினோம். இன்றைக்கி பெண்ணியம் பேசின்னு இருக்காங்க. மகாபாரதம் பார்க்கணும், அதை தமிழ்நாடை சேர்ந்த பாண்டிய தேசத்தை சேர்ந்த ஒரு ராணி ஆட்சி செய்தா அப்படிங்கிறதுக்கு அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுன்ற இடம் மகாபாரதம். எல்லாருமே பெண்களாக ஆட்சி செய்தார்கள். ஆண்களுக்கு அப்புறம் என்ன வேலை, சமையங்கடா போய் சமைச்சா என்ன ஆக போகுது, குறைஞ்சா அப்படி போய் கரண்டி பிடிங்கன்னு கரண்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் நாங்கள் கரண்டியே பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட முறையிட, அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி யார், அவரை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அர்ஜுனன் சித்ராங்கதையோட அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்குறார். எனக்கு சித்ராங்கதையை திருமணம் பண்ணி கொடு, அவளை போரில் ஜெயி நீ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. எப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடந்ததோ, எப்படி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாளை
தடுத்தாட்கொண்டு மலையத்வஜனின் மகளான மீனாட்சியை தடுத்தாட்கொண்டு எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரோ அதே மாதிரி அர்ஜுனன் வந்து சித்ராங்கதையோட போரிட்டு அவளோட கர்வத்தை அழித்து வென்று மனசையும் வென்று வெறுமனை மட்டும் ஜெயிக்காமல் மனசையும் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான். நான் இப்போ திருமணம் பண்ணிக்கிறேன்னு திருப்பி அவங்க அப்பா கிட்ட வரும்போது, ரொம்ப சந்தோஷமாக திருமணம் பண்ணுங்கள் மாப்பிள்ளை, நாட்டையும் உங்களுக்கு எழுதி வச்சுறேன், நீங்கள் ராஜ்யமும் பண்ணுங்கள், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறக்கும்ல, அந்த குழந்தைய வந்து இந்த ராஜ்யத்துக்கு கொடுத்துடணும். அது உன் குழந்தை கிடையாது, என்னோட குழந்தை. ஏன்னா எனக்கு இருக்குது ஒரே பொண்ணியா, அவளுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் அது எனக்கும் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடுறான் சித்ராங்கதன். இந்த தர்மம் பேர் புத்திரிகா புத்திரின்னு பேர். இந்த தர்மம் பேர் என்னன்னா புத்திரிகா புத்திரி தர்மம்னு பேர். அப்படி எனக்கு தான் பெண் வழியாக வந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த அர்ஜுனன்ட்ட ரொம்ப தீர்த்து சொல்லிட்டா சித்ராங்கதர். சரின்னு அர்ஜுனன் ஒத்துக்கிறான். ஏன்னா அன்றைக்கி இருந்த ஒரு உயிர்ப்போட இருந்த தர்மம் புத்திரிகா தர்மம் இன்றைக்குமே இருக்குது. புத்திரிகா தர்மம், இந்த புத்திரிகா தர்மம் சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற கல்யாண முறையை சொல்லணும். இந்த கன்னிகாதானம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மாண்பை எவ்வளோ அசிங்கப்படுத்தி இன்றைக்கி பேசின்னு இருக்காங்கங்கிறத ஒரு வாரமாக பார்த்தோம். இந்த கன்னிகாதான ஸ்லோகம் முடிஞ்சோன்னே இந்த புத்திரிகா தர்மத்துக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் இருக்குது. இன்றைக்கும் அநேக திருமணங்களில் பெண் குழந்தைகள் மட்டுமே அல்லது ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற குடும்பங்கள் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த கன்னிகாதானத்தில் வந்து கன்யாம் கனக சம்பன்னா கனகாபரண பூஷிதாம் தாசியாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிகீஷயா அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் மந்திரம், ராமாயணத்தில் இருக்கிற மந்திரம் அது. அதை இன்னைக்கு கன்னிகாதானம் சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. அது முடிஞ்சு அப்ராத்ருகாம் பிரதாசியாமி துப்பியம் கன்யாம் அலங்கிருத்தம் அஸ்யாமியோ ஜாயத்தே புத்திரஹா சாமே புத்ரோ பவேத் இதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இன்றைக்கும் நிறைய திருமணங்களில் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும்போது விஷயம் தெரிந்த வாத்தியார்கள் அநேகம் பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க வெறும் பெண் குழந்தை இருந்ததுன்னா இந்த புத்திரிகா ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரார்த்த தர்ப்பண விதிகளில் அப்பா வழியில் வந்த ஒரு பையனுக்கு தான் தர்ப்பணம் பண்ணுற விதி இருக்குங்கிறது ரொம்ப உசத்தி சொன்னால் கூட பெண் குழந்தைகளை தான் பெற்றெடுத்தாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பெண்ணை பெற்ற தந்தையாகட்டும் தாயாகட்டும், இந்த என்ன சொல்கிறது, மாதாமகர் மாதாமகிம்பாங்க, அதாவது தாய் வழி பாட்டன் பாட்டி, இவங்களுக்கு இந்த அந்தியேஷ்டி பையன் கூட கிடையாது, பேரம் பண்ணலாம். அது எப்படி மக வயிற்றில் பிறந்த பேரை அந்த அபர கர்மாக்களை பண்ணலாம், தொடர்ந்து ஸ்ரார்த்தம் வருஷம் கொடுக்கலாம். அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் கூட அவசியம் கிடையாது, அந்த குழந்தைய வந்து பண்ணலாங்கிற தர்மம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. நிறைய குடும்பங்களில் தன்னோட அம்மா வழி தாத்தா பாட்டிக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுற இளைஞர்களை கண் கூட பார்க்கலாம். நானே பார்த்துருக்கேன் நண்பர்கள் சில பேரை. இன்றைக்கும் அந்த தர்மங்கள் உயிர்ப்போடு இருக்கிற கலாச்சாரம் இந்த பாரத கலாச்சாரம், ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்தது இந்த பாரத தேசம். இப்படி இந்த புத்திரிகா புத்திரி தர்மம் தலை தோங்கிய சமூகமாக இருந்தது. அது பாரதத்தில் சான்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். இன்னொன்று மேற்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கன்னிகாதானத்தை பற்றி பேசிட்டு அதில் எப்படி இந்த புத்திரிகா புத்திரிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தது மாதிரி கன்னிகாதானத்தில் இருக்கிற விசேஷத்தையும் பார்த்து மேற்கொண்டு கதைக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புத்திரிகா புத்திரி தர்மத்தை பார்த்தோம், இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. பெண் வழித்து பேரன் கல்யாணம் பண்ணி சிரார்த்தம் பண்ணுற விதி இருக்குன்னு இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் பத்தாதா? இந்த இன்றைக்கெல்லாம் சில பேர் வந்து இந்த கன்னிகா தானம் அப்படிங்கிற அந்த உயரிய விஷயத்தை வந்து இன்றைக்கி ரொம்ப கீழ்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. பெண்கள் என்ன தான பொருளா, பெண்கள் என்ன அடைமானம் வைப்பதா விற்பதா, அவங்கள டிரான்சாக்ஷனா, உங்களை பொருளாக பார்க்காதீங்க, அது கன்யா தான் இல்லை கன்யா மான் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஒன்றும் தெரியாத அறிவியலிகள் கம்பு சுற்றுறதை இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம். இப்போ கன்யா மான் அப்படின்னு சொன்னால் திருப்பி கேட்கணும், அப்புறம் என்ன தானம்ங்கிறது என்ன மட்டமா? அவங்களோட அறிவு என்ன, அவங்களோட இக்னரன்ஸ் என்ன, அவங்களோட அறியாமை என்னங்கிறது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது இதே மாதிரி ஆட்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் உளரும்போது. எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ நம்ம தர்மங்களை தொடர்ந்து விவாக முறைகளில் நம்ம ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இழிவுபடுத்தின்னு இருக்காங்க, கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன இன்னொரு அழகுனா, இந்த கன்னிகாதானத்தில் இது ரொம்ப அழகானது, ரொம்ப கவித்துவமானது, ரொம்ப ரசிக்கக்கூடியது, ரொம்ப பெரிய உண்மையை கொண்டது இந்த கன்னிகாதானம். இந்த புத்திரிகா தர்மத்துக்கு அடிப்படையாக கன்னிகாதானம். கன்னியாதானம் சொல்கிறோமே, அங்கே தானம் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் சொல்கிறாங்க அது கன்னிகா தானம் இல்லை, கன்னியா தானம் இல்லை, கன்னியா தனம் அப்படிங்கிறாங்க.
அது தானம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, தானமா தனமா? ரெண்டும் தான். எப்படி ரெண்டுங்கிறன்னா, என் கூட குழந்தையா, நான் பெற்ற குழந்தை, நான் வளர்த்த குழந்தை, எங்கள் வீட்டு செல்வம், எங்கள் வீட்டு லக்ஷ்மி, இவரை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, உனக்கும் இன்னிலேருந்து உங்கள் வீட்டு லக்ஷ்மியாகவும் இருப்பா அப்படிங்கிற அந்த உயரிய மாண்பில் கொடுக்கறது தான் இந்த கன்னியா தனம். என்னோட தனம், என்னோட குழந்தை நான் உனக்கு கொடுக்குறேன், தானமாக கொடுக்கல, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணலாம். இது ஏன் ஒரு சராசரி தானம் கிடையாது அப்படின்னா, அதுக்கு இன்னும் 2-3 ரீசன்லாம் கூட சொல்லலாம். இந்த இப்போ நிறைய தானம் கேள்விப்பட்டிருக்கோம். அன்னதானம், வஸ்திர தானம், அப்புறம் என்ன ரத்த தானம், இது மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். கோதானம், பூதானம்லாம் கேள்விப்படுறோம். இந்த கன்னிகா தானம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லின்னு இருக்கோம். இப்போ தானத்தில் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி தானம் கொடுப்போன்னு தெரியும், யாருக்கு தானம் கொடுப்போன்னு தெரியும், தானம் வாங்குறவரோட மாண்பு என்னன்னு பார்ப்போம், தானம் கொடுக்குறவரோட மாண்பு என்ன, எப்படி தானம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. எந்த தானம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பெரிய வரைமுறை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தானம் பண்ணியிருப்போம். அது எவ்வளோ பவ்யமாக தானத்தை தரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தானத்தை கொடுத்ததா என்ன அர்த்தம்? அன்னிலேருந்து நீ என்ன தானத்தை கொடுக்குறியோ அந்த பொருள் உனக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்காத அப்படிங்கிற பழமொழி இயற்கையாக வந்தது காரணம்னா, நீ ஒரு விஷயத்தை தானம் கொடுத்தீங்கன்னா உனக்கு அது மேலே எந்த உடைமையும் கிடையாது, யாருக்கு கொடுத்தியோ அவங்களுக்கு அன்னிலேருந்து சொந்தம், உனக்கு அந்த உறவு முறை கிடையாதுன்னு அர்த்தம். இது அப்படியே கொண்டு வந்து கன்னிகாதானத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படியா? நிச்சயம் கிடையாது. இந்த புத்திரிகா தர்மம் ஏன் இவ்வளோ நேரம் இந்த கன்னிகாதானத்தை பற்றி பேசுகிறோம்னா, இந்த புத்திரிகா தர்மம் ஏன் மகாபாரதத்தில் இருக்குது, புத்திரிகா தர்மம்ங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் உயிர்ப்போட இருக்குது. எவ்வளவோ தௌஹித்ரர்கள் என்று சொல்லப்படுகின்ற தாய் வழி பேரன்கள் தாத்தாவுக்கு, தன்னோட அம்மா வழி தாத்தாவுக்கு பண்ணுறதுக்கு, சிரார்த்தங்கள் பண்ணுறதுக்கு உண்டான கடமையும் நியமமும் எப்படி ஏற்பட்டதுன்னா, அங்கே தானம் கொடுக்கல, அது பெண்ணை தானமாக கொடுக்கல, பெண்ணுக்கும் எனக்கும் இன்னிலேருந்து உறவு இல்லைன்னு எங்கேயுமே சொல்ல நம்மளோட சாஸ்திரங்கள் கொண்டாடினது. நம்ம சாஸ்திரங்கள் உன் உறவு என் உறவு என்றைக்குமா எப்படிமா அருந்து போகும், யாரால் அறுக்க முடியும்? இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததால உறவும் ரத்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆகிடுமா? கடைசி வரைக்கும் ஆகாதே. அது இறந்து போனாலும் அந்த பெண்ணுக்கு வந்து தன் தந்தை வழியில் ஏதாவது மரணம் ஏற்பட்டால் கூட கோத்திரத்தை மாற்றி கொடுத்துடணும், இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டா என்ன தான் நீங்கள் சொன்னாலுமே, தன் தந்தை வழியில் மரணம் வந்தால் அவளுக்கும் அந்த தீட்டு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் ஏற்படுறதுல இத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கும் இருக்கா இல்லையா? இந்த புத்திரிகா தர்மமே பார்த்தோமே, அதுவுமே அந்த பெண்ணுக்கு அப்ளிகபிள் தானே. பெண் வயிற்று வழியில் இந்த குழந்தைக்கு வந்து தாத்தாவோட இன்னும் உறவு இருக்குல்ல, அந்த உறவை யாரால் இருக்க முடியும்? உறவு தொடர்ந்து இருக்குது, உரிமை தொடர்ந்து இருக்குன்னா அது எப்படி தானமாகும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த மகாதானம்னு உயர்த்தி சொல்லியிருக்கு. இப்போ தானத்தை பற்றி நம்ம சில மாண்பு பார்த்தோம். இப்போ நிறைய தானங்கள் பற்றி பார்த்தோம். வித்யாதானம்னு ஒரு தானம் இருக்குது. வித்யாதானம்னா என்ன அர்த்தம்னா, குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்குறது வித்யாதானம். இந்த வித்யாதானம் வந்து இது கன்னிகாதானம் மாதிரி தான். இப்போ வித்யாதானம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா, சிஷ்யனுக்கு குரு சொல்லிக் கொடுத்தா குரு தான் சொல்லிக் கொடுத்த குருக்கு மறந்து போயிடுமா? இல்லாட்டி அந்த அந்த வித்தை வந்து குருவுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆகிடுமா? அதை இன்னொரு சிஷ்யனுக்கு பாஸ் பண்ணுறார். சரி, இப்படி வித்யாதானம் கொடுக்கறதால இந்த வித்தியை மட்டமாகிடுமா? சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துட்டார் குரு, சிஷ்யனுக்கு வித்யாதானத்தை தானமாக கொடுத்துட்டாருங்கிறதால இந்த வித்தியைங்கிறது மட்டமாக போயிடுமா? எது உயர்ந்ததோ அதைத்தானே சொல்லி கொடுக்குறார். எது என்னோட இதில் உயர்ந்ததோ அதைத்தான் நான் மனமும் வந்து தரேன். இதுதானே கன்னியாதானம். இப்படி தான் கன்னியாதானத்துக்கு அர்த்தம் பண்ணணும். இன்னொன்று, இது ஏன் தானம் இல்லை, அதாவது நம்ம தானம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த டிரான்சாக்ஷனல் படி இருக்கிற தானம் இல்லை அப்படின்னா, இந்த தானத்துக்கு வந்து ஒரு மாண்பு இருக்குது. அதை வந்து நம்ம தர்மத்தில் சொல்லியிருக்கு. ஸ்வஸ்வஸ்துவ நிவர்த்தி பரஸ்வஸ்துவ அபாதானம் அப்படின்னு இருக்குது. இதுதான் தானத்தோட டெஃபினிஷன். இந்த ஸ்வத்வம் அப்படிங்கிற வார்த்தை தான் சொத்து அப்படின்னு தமிழில் வந்தது. ஸ்வத்வம், ஸ்வஹா, தானாகவே எனக்கு எது உரிமையோ அது என்னோட சொத்து, அப்படி வந்தது அந்த சொத்துங்கிற வார்த்தையே. ஸ்வஸ்வஸ்துவ நிவர்த்தி. ஒருத்தன் தானம் கொடுக்குறானா தன்னிடம் இருக்கிற சொத்து தன்னை விட்டு போகுது, கண்கூடா போகிறது. பரஸ்வத்வ அபாதானம், தன்னை அறியாமையே மற்றவரோட சொத்து நம்மக்கிட்ட வருது. இது ரெண்டு சைடுக்குமே அப்ளிகபிள். கிவருக்கும் அப்ளிகபிள், டேக்கருக்கும் அப்ளிகபிள். ஒருத்தர் தானம் கொடுக்குறாருன்னா தன்கிட்ட இருக்கிற விஷயம் ஒன்று போயிடுறது, கண்கூடா போகிறது.
யாருக்கு தானம் பண்ணுறோம்? ஒரு உயரிய மக்கள்கிட்ட கொடுக்குறோம், ஒரு அந்தரரை தேடி கொடுக்குறோம், ஒரு பெரிய சாதுவை தேடி தானம் பண்ணுறோம். யார் தானத்துக்கு தேவையோ அவங்கக்கிட்ட தானம் பண்ணுறோம். கொடுத்தா அவங்க பண்ண புண்ணியம், அவங்க பண்ணுற ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருது. அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் அந்த அபாதானம் அப்படிங்கிறது. அது நான் உங்ககிட்ட வருது. இதே மாதிரி தானம் வாங்குறவங்கிட்ட ஒரு பொருள் தானமாக வருது, அவனோட புண்ணியம் அவங்ககிட்டேருந்து போகிறது. தானம் தானம் நிறைய ஒருத்தன் வாங்குறான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய இதுக்கு ஒரு சுபாஷிதமே இருக்குது. அது தர்மசாஸ்திரத்துலேயும் இருக்குது. ஒருத்தன் எல்லா வீட்லேயும் சாப்பிட்றான், பராண்ணம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றான் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா முகம் கருப்பாயிடுமா. முகம் உடம்பு வரைக்கும் நல்லாயிருக்கும், முகம் அட்டை கரியாக இருக்குது, இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குன்னா இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்றான், நியமமே இல்லாமல் சாப்பிட்றான்னு அர்த்தம். ஒருத்தன் கை கருப்பாச்சுன்னா நியமமே இல்லை. தானம் வாங்கணும், எவ்வளவு தானம் வாங்கணும், எப்படி தானம் வாங்கணும், தானம் வாங்கினா என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் கடைபிடிக்கணும். தானமாக வாங்கின்றதான கை கருப்பாயிடும் அப்படின்னு இருக்குது தர்மசாஸ்திரத்தில். இப்படி தானம் வாங்குறான் ஒருத்தன். அப்போ இன்னொரு விஷயத்த வாங்கும்போது அவன்கிட்ட இருக்கிற பிரம்ம தேஜஸ், அவன்கிட்ட அவன் பண்ண புண்ணியங்கள், அவன் பண்ண பூஜை, அதுலேருந்து வந்த பலன்கள் எல்லாமே தானமாக அவனை விட்டு விலகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே கொண்டு வந்து கன்னியாதானத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு உறவு முறையும் விலகலை. புதுசாக ஒரு உறவு வருது, புதுசாக ஒரு குடும்பம் வருதே தவிர இங்கே ஒன்று கொடுத்து ஒன்று போச்சுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதனால் இது எப்படி தானமாகும், நீங்கள் சொல்கிற தானமாகும் அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே வந்து ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி கிடையாது கல்யாணத்தில், கன்னிகாதானத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. இது மகாதானம்னு சொல்லியிருக்கு. சரி, இவ்வளவு சொல்லிட்டோம். இது தானம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்னா இத்தனை நேரம் பார்த்தோம். இந்த ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே இது தானம் கிடையாதுன்னு நம்ம சொன்னால், அப்புறம் ஏன் இந்த பேர் மட்டும் தொக்கி கன்னியாதானம், கன்னிகாதானம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் பொண்ணை தானமாக கொடுக்கலையா, நீ தானம் பண்ணுறதே வேற. நீ ஆக்சுவலாக தானம் பண்ணுற, அதனால தான் கன்னிகாதானம் அப்படின்னு பேர் வருது. நடக்குது தானே, நடக்காமையா கன்னிகாதானம்னு பேர் வச்சாங்க? நடக்குது. ஆனால் அதோட பேருக்கும் அது நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தம் தான் வேறு. அது ரொம்ப பெரிய பக்தி லட்சணம், ரொம்ப பெரிய சரணாகத லட்சணம். இந்த தானத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த கன்னிகாதானம் எப்படி தராங்க? கொடுக்குற மாமனார் அப்படி கம்பீரமாக சேரில் உட்காந்துருக்கார் கல்யாண மண்டபத்தில், பெண்ணை மடியில் வச்சுட்டு. ஹோமகுண்டம் பக்கத்தில் மாப்பிள்ளை உட்காந்துருக்கார். அவர் அங்கேருந்து எழுந்து வந்து மாமனாருக்கு முன்னாடி நின்று வாங்கிக்கிறார். எல்லா தானத்துலேயும் கொடுக்குறவன் கை உயர்ந்திருக்கும், வாங்குறவன் கை தாழ்ந்திருக்கும். கன்னிகாதானத்தில் அப்படியே உள்டா. கொடுக்குறவன் நின்றுண்டு கொடுப்பான் தானம், வாங்குறவர் உட்காந்துட்டு வாங்கணும் தானத்தை. இங்கே அதுவும் உள்டா. கொடுக்குறவர் உட்காந்துட்டு தானம் பண்ணுறார், நிற்கிறவர் வாங்கினார். அப்புறம் எப்படி தானமாக போகும்? தானத்துக்கு உண்டான அடிப்படை மாண்பே இல்லையே. இப்போ சொன்னால் திருமணத்தில் நடக்குதுன்னு, கல்யாண மண்டபத்தில் இல்லாத சேரா? இவரும் சேரில் உட்காந்துருக்காம இந்த மாப்பிள்ளையும் அப்படி சும்மா கம்பீரமாக ஒரு சேர் எடுத்து முன்னாடி போட்டுட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு வாங்க வேண்டியதானே? ஏன் மாப்பிள்ளை நின்றுட்டு வாங்குறான்? ஏன்னா கொடுக்குற விஷயம் அங்கே வந்து ஒரு சரீரமாக இருக்கிற ஒரு ஜீவனாக இருக்கிற ஒரு பெண் கிடையாதுங்கிற ஒரு விஷயம்தான் அதில் இருக்கிற சூக்ஷ்ம ரகசியம். யார் தானம் கொடுக்குறாரோ, கன்னிகா தானம் சொல்கிறோமே, கொடுக்குற அந்த மாமனார் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட காலை தொட்டு காலை கழுவி பூஜை பண்ணி கொடுக்குறார். வயசில் சின்னவர், என்னதான் யோகியத்தையில் அந்த மாப்பிள்ளை பெரியவன் சொன்னாங்க, இவருக்கு இல்லாத யோகியத்தையா? இது எல்லாருக்கும் இந்த நியதி விதிச்சிருக்கே. ஒரு யோகியதை, நிறைய யோகியதை உள்ள ஒரு மாமனாராக இருந்தால் கூட, யோகியதையை கொஞ்சம் அவரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற ஆட்களாக இருந்தால் கூட இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும்னு இருக்கு. மாமனாருக்கு பூஜை பண்ணுற மருமகன்களும் இருக்காங்க, அந்த சில சடங்குகளும் இருக்குது. அவனும் இவங்க காலை பிடிக்கிறான், இவனும் அவன் காலை பிடிக்கிறான். இதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு முதல்ல மாமனார் தானே நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாருமே. அந்த இதையும் பார்க்குறோம். சரி, ஒருத்தர் காலை இன்னொருத்தர் பிடிக்கிறாங்கங்கும்போது ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி தன்னை மறந்து, தன் நிலை மறந்து, தான் அப்படிங்கிற அகந்தை தொலைந்து நம்பங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் மாப்பிள்ளையை வந்து மகாவிஷ்ணுவாக பார்த்து வந்திருக்கிறது பரபிரம்ம அம்சம். இது எந்த வைஷ்ணவ திருமுறையாகட்டும், திருமண முறையாகட்டும், சைவ திருமண முறையாகட்டும், எங்கே மகாவிஷ்ணு இங்கே சிவன் அர்த்தம் பண்ணுவாங்க. ஸ்மார்த்தர்களாகட்டும், எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் எல்லா திருமண முறையும் கிட்டத்தட்ட சமம். இந்த இடம் வந்து எல்லாருக்கும் பொது. இந்த கன்னிகாதானம் பண்ணுறதும் சரி, அந்த மாப்பிள்ளையை வந்து மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய, மகாவிஷ்ணு ஸ்வரூபம்டா என் மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்கறது, கொண்டாடுறது,
வெறுமன மாப்பிள்ளையை மட்டும் மகாவிஷ்ணுவாக பார்க்கல. நான் பொண்ணுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கேனே, அப்போ மகாலட்சுமி, நான் மகாலட்சுமியை மகாவிஷ்ணு கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு நீ யாரியா? நான் அகந்தையில் இருந்தேன், நான் அஜ்ஞானத்தில் இருந்தேன், எனக்கு யார் என்னன்னு தெரியாது, எனக்கு தெரிய வச்சாச்சு. இவள் பரபிரம்ம வஸ்து இந்த மகாலட்சுமி, இவளை நான் இந்த பரபிரம்மத்துக்கிட்டே ஒப்படைக்கிறேன். நானும் இந்த பரபிரம்மத்தில் பகுதின்னு தெரிஞ்சுக்கிறேன். அதனால தான் என்னோட அகந்தையை விட்டுட்டு அவன் காலை பிடிச்சி அவனுக்கு நான் பாத பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த சரணாகத தத்துவம். இங்கே மாமனார் சரணாகதம் பண்ணுறார், அந்த பெண்ணுக்கு சரணாகதம் நடக்கிறது. அந்த மாப்பிள்ளை சரணாகதம் பண்ணுற தான் நின்று வாங்குறார், உட்காராமல் நின்றுண்டு வாங்குறார். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்குறாங்க, மண்டபத்தில் எல்லா மக்களுக்கும் முன்னாடி நின்றுண்டு தானம் வாங்குறார். நின்றுண்டு தானம் வாங்குறது கேவலம் இல்லையா? வாங்குறார். எல்லாரும் உங்களோட அகந்தை எழியறது. நம்ம தான் பெரிய பொண்ணு, நம்ம அப்பா வீட்டுக்கே நம்ம தான் ராணி அப்படிங்கிறது போக, ஏம்மா நீ இன்னொரு இடத்துக்கு போகிற, இன்னிலேருந்து புது உறவு வருது, நல்லா பார்த்து நடந்துக்கோ, நான் கோத்திரம் மாற்றி உன்னை இன்னொரு கோத்திரத்துக்கு இன்றைக்கிலேருந்து அனுப்புகிறேன், உனக்கு புதுசாக ஒரு குடும்பம் வருது, 2 உறவையும் பாலமாக இருந்து பின்ன வேண்டியது நீ அப்படின்னு அங்கே தூக்கி பேசுகிறாங்க. 2 வாரம் முன்னாடி பார்த்தோம். இந்த டிரான்சாக்ஷன் கிடையாது, இது ஏதோ ஒரு பொருளை கொடுத்து வாங்குற விஷயம் கிடையாது. எங்கள் பெண்ணை அப்படி பார்க்கலங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் 2 வாரம் முன்னாடி பார்த்தோம். கிரகஸ்தாசிரமத்தை பற்றி பார்க்கும்போது கிருஹிணி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பேசணுங்கிறத திருப்பி எல்லோரும் ஒரு வாட்டி கேட்கணும். கிரகஸ்தாசிரம தலைவி அப்படின்னு இந்த கிருஹிணியை கொண்டாடி இருக்கு. இப்படி அந்த பெண்ணை எடுத்து மாப்பிள்ளை கொடுக்கறதால கன்னியாதானம் இல்லை, தன்னிடம் இருக்கிற அகந்தை நீங்கி, எல்லாருமே பெண்கள் கரெக்டாக, நம்ம ஆண்களாக பிறந்துட்டோம், பெண்களுக்கு அந்த டெண்டன்சி நேச்சராகவே இருக்குது. பகவான் ஒருத்தர் தான் பரம புருஷர், பாக்கி எல்லாருமே ஸ்திரீ. அந்த மனோபாவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இங்கே இவன் வசதி அவன் வசதி கிடையாது, இவளுக்கு உடையவள், இவனுடையவள், மகாவிஷ்ணு மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு உடையவள் அப்படிங்கிற அந்த பாவம். நம்ம எல்லாருமே அந்த ஆத்மா, நம்ம எல்லாருமே அந்த ஜீவன், ஒரே ஒருத்தன் தான் பரம புருஷன்னு எல்லா இடத்துலையும் காமிக்கணும். கல்யாணத்தன்னைக்கு ஊரு கொட்டி ஊருக்கு முன்னாடி இந்த பெரிய உண்மையை செஞ்சு காமிக்கிறதுக்காக நடக்கப்படுற ஒரு பெரிய விஷயம் இந்த கன்னியாதானம். ரொம்ப அழகாக, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்லோகம். கன்யாம் கனக சம்பன்னாம், எல்லா கனகஸ்வரூபமாக தங்க வேணுமாக ஜொலிக்கிற என் குழந்தைய மகாவிஷ்ணு, என் குழந்தை இல்லை மகாவிஷ்ணு, இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தை யாரோ தப்பாக பேசினாங்கன்னு போன வாரம் பார்த்தோமே. சோமன் காப்பாற்றினா, கந்தர்வன் காப்பாற்றினா, அக்னி காப்பாற்றினா, இந்திரன் காப்பாற்றினா, நீ என்னத்தை காப்பாற்றின? அப்புறம் எப்படி நீ காப்பாற்றவே இல்லையே, நீ காப்பாற்றாமல் நீ எப்படி பொண்ணுன்னு சொல்லலாம்? இவங்க தானே, இந்த தேவதைகள் தானே காப்பாற்றின்னு இருக்காங்க அந்த குழந்தைய. அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த ஒரு ஜீவனை நான் ஐக்கியம் பண்ணுறேன் பகவான்கிட்ட, சரணாகதம் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் கன்னிகாதானம். இத்தனை நேரம் இந்த கன்னிகாதானத்துக்கு சொன்னதுக்கு என்னென்னா, ஏன் இவ்வளவு காரணம்னா, அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு அது தெரியாமல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கன்னிகாதானம் முடிய முடிய இந்த புத்திரிகா புத்திரி தர்மத்தையும் உயர்ந்து பேசுகிறோம் பாரதத்தில். இப்படி புத்திரிகா புத்திரி தர்மம் கடைபிடிக்கப்படுறது பாரதத்தில். பப்ருவாகனன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிறான். சித்திரவாகனனோட பெண் சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணமாகி, அந்த பப்ருவாகனன் தொடர்ந்து அந்த மண்ணூர்புரத்துக்கு ராஜாவாக உட்கார வச்சு, நீ ராஜ்யம் பண்ணிட்டு வா, நான் தீர்த்த யாத்திரை முடித்து போனதுக்கு அப்புறமேலு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அப்புறம் நிறைய தீர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த தீர்த்தங்கள்லாம் இன்னும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். அந்த தீர்த்தங்கள்லாம் என்ன, எங்கெங்கெல்லாம் தீர்த்தம் பண்ணால் அங்கே முதலை பிடித்ததுலாம் இருக்குது. மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணுறான். இன்றைக்குமே அதை மட்டும் சொல்லிக்கிறேன், ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்குமே சந்தன மண்டபம் ஒரு இடம் இருக்குது. அது சந்தன மண்டபம் இல்லை, சந்தனு மண்டபம். சந்தனு மகாராஜா ஸ்ரீரங்கநாதரை வேண்டி தவமிருந்து ஒரு குழந்தை பெற்றார். அப்படி வந்த குழந்தை தான் பீஷ்மர். இந்த பாரத ரத்னமாக இருக்கிற பீஷ்மர் ஸ்ரீரங்கநாதரோட கிருபையால் சந்தனுவுக்கு பிறந்தார். அக்னி புராணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. துலாஸ்நானம் பண்ணால் அர்ஜுனன், அதுவும் இருக்குது அக்னி புராணத்தில். க்ஷேத்திரத்தில் விசிட் பண்ணால் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் சந்தன மண்டபம்னு சொல்கிற இந்த சந்தனு மண்டபம், அர்ஜுன மண்டபம், அப்புறம் கிளி மண்டபம், இப்படியே தான் போகிறது. இந்த பகல்பத்து ராப்பத்து உற்சவத்துக்கு கூட இந்த அர்ஜுன மண்டபத்துக்கு பெரிய விசேஷங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் ஸ்ரீரங்க மகாத்மியத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு, அவன் என்ன வேண்டின்றான் பகவான்கிட்ட அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, மேற்கொண்டு அவன் தரிசனம் பண்ண க்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த தீர்த்த யாத்திரையோட கண்டினியூஷன் ப்ளஸ் சுபத்ரா கல்யாணம் வரைக்கும் பகவான் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் வச்சுக்கலாம். இந்த இவ்வளவு தீர்த்தங்களை தரிசனம் பண்ணுறாங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக மகாபாரதத்தில் இருக்குது.
மறுபடியும் ஒரு வாட்டி இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம மனசுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஊரில் இருந்த திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் இன்றைக்கி எந்தெந்த நிலமையில் இருக்குது, எப்படிலாம் கஷ்டம் வந்தது அந்த திவ்ய க்ஷேத்திரங்களுக்குன்னு வரணும். சும்மா ஒரு ரஃப் லிஸ்ட்டு மனசில் போட்டு பாருங்களேன், எந்தெந்த திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம் மனசில் வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கஜினி வந்தான், அவனால் இந்த குஜராத்தில் சோமநாதர் ஆலயம் அழிக்கப்பட்டது. சோமநாதர் ஆலயத்தை பற்றி அடுத்த வாரம் பேச போகிறோம். கஜினி தான் அழிஞ்சு போனான், சோமநாதர் அப்படியே தான் இருக்கார். இன்றைக்கும் சோமநாதர் இது பண்ணார். அவன் என்னென்னலாம் சோமநாதரை படுத்தினாங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அவுரங்கசீப் மதுரா காசியை அதை படுத்தலை. இன்றைக்கி ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு ஜென்மபூமியை மீட்கிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு. இப்போ நாளைக்கே ராம ஜென்மபூமி அடுத்த வர வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் ராம ஜென்மபூமியை போய் பார்க்கணும், அயோத்தியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இயற்கையாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சனாதன தர்மிக்கும் அயோத்தியாவுக்கு போகணும், தீர்த்த யாத்திரையாக க்ஷேத்திர யாத்திரையாக போகணுங்கிற அந்த ஆசை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கனலாக எரிஞ்சின்னு இருக்கு. உங்களை மாதிரி என்கிட்ட எனக்கும் அந்த ஆசை இருக்குது. நிச்சயமாக அடுத்த முறை இந்தியா வரும்போது அயோத்தியை அதுக்குள்ளே கோவில் நிர்மாணம் பார்க்க தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை எல்லாரும் நெஞ்சத்துலேயும் இன்றைக்கி இருக்கே. இவனுங்களாம் எவ்வளோ அட்டூழியம் பண்ணாலும் அந்த அயோத்தி இல்லைன்னு ஆகிடுமா, மதுரா காஷி இல்லைன்னு ஆகிடுமா. மதுரா காஷியில் கண்கூடாக இருக்கே இன்றைக்கி பிரிவினை, இன்றைக்கி அவங்க பண்ண அடக்குமுறைகள் அவங்க பண்ண அட்டூழியங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி அந்த மதுராலையும் காஷிலையும் இருக்கிற கோவில்களில் இருக்குது. மதுராவும் காஷியும் அழிஞ்சு போச்சா, இன்றைக்கி இருந்து திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்குது. இந்த அவுரங்கசீப் தான் அழிஞ்சு போனான், அதை காப்பாற்றி கொடுத்து பின்னாடி அந்த ராஜாக்கள் காப்பாற்றினாங்க. காசி விஸ்வநாதர் அப்படி தானே, அந்த இடித்து எத்தனாட்டிக்கு அந்த கோவில் இடித்து கட்டினாங்க, சந்து பந்துகள்லாம் வச்சு அந்த காசி விஸ்வநாதரை காப்பாற்றினாங்கன்னே. விஸ்வநாதர் தொலையில், அதை இடித்த வந்தான் தொலைஞ்சு போனான். இந்த பூனால பவானி கோயில் அவுரங்கசீப் இடித்தான். சிவாஜி வெள்ளையே வரலையே கோட்டையை விட்டு, தான் பதுங்கியிருந்த கோட்டையை விட்டு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சு அந்த திருப்பி பவானி கோயிலை பெருசாக கட்டி கொடுத்தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த பவானி அப்படி வீறு கொண்டு இருக்கா, அவள் அழியிலையே. அந்த க்ஷேத்திரம் இன்னும் அப்படியே தானே இருக்குது. ஸ்ரீசைலம் நம்ம 5 பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்று, அங்கே இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கிறாரு மல்லிகார்ஜுன சுவாமி. ஹம்பி சொன்னோம் போன வாரம், மேலக்கோட்டை சொன்னோம், வேலூர், இதெல்லாம் எத்தனை இந்த இடிக்கிறதுக்குலாம் இந்த பீஜாப்பூர் சுல்தான் என்னெல்லாம் பண்ணால் அதெல்லாம் நம்மளோட தேசத்தில் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் இது எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாத்துலேயும் திவ்ய க்ஷேத்திரங்களாக அது இருக்குது. வேறு என்ன சொல்லலாம், இந்த ஹைதரும் திப்புவும் தளிப்பரம்பை அப்படிங்கிற ஒரு இடத்த சின்ன பின்னமாக்கினாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேரும் கிடையாது. இன்றைக்கி ராஜராஜேஸ்வரி ஆட்சி செய்கிற இடம் அந்த கோவில். இன்றைக்கி இருக்க இந்த திவ்ய க்ஷேத்திரம் மலப்புரத்தில் திருநாவாயிநாதர் நவமுகுந்தனோட கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் திப்பு சுல்தான் அடித்தான். இன்றைக்கி திப்பு இல்லை, 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா இன்றைக்கும் அந்த கோவில் நமக்கு இருக்குது. மலை மேலே இருக்கார் முகுந்தன். குருவாயூர் கிருஷ்ணனை படுத்தலை அவனுங்கெல்லாம் காப்பாற்றி அம்பலப்புழையில் வச்சு காப்பாற்றி திருப்பிக்கும் இன்றைக்கி நாடு முழுக்க குருவாயூர் சென்று இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆகட்டும், ஒரு கங்கப்பாங்கிற ஒரு கலெக்டர் மீட்டு கொடுத்தார். இந்த ஜலகண்டேஸ்வரர் இடித்தான்னு அந்த சிவன் எங்கே போனார்னே தெரியல. ஒரு கிணத்துக்குள்ளே எங்கேயோ அந்த சத்வாச்சாரிங்கிற அந்த கிராமத்தில் கிணத்துக்குள்ளே எவ்வளோ 100கணக்கான வருஷத்தில் இருந்தவர் மீட்டு கொண்டு கொடுத்தார். காஞ்சிபுரம் வரதராஜர், தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி, வைகுண்ட பெருமாள், காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோபுரத்தை இடித்தான் ஆற்காடு நவாப். இடித்தவங்க எங்கே இருக்கான்னு நீ தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது நமக்கு. இன்றைக்கும் வைகுண்டநாதரும் அவனோட கோபுரமும் வானுயர நம்ம மனம் உயர நிற்கிறது. ஸ்ரீரங்கம் படாததா, ஸ்ரீரங்க மகாத்மியம்னு நம்ம இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோமே தவிர அரங்க நூலாவை எடுத்து பார்த்தா கண் கலங்காத மக்கள் யார்? ஸ்ரீரங்கத்தில் இருந்த ரங்கநாதர் எங்கெங்கெல்லாம் வச்சு காப்பாற்றினாங்க. திருப்பதியிலேருந்து எத்தனை திவ்ய க்ஷேத்திரங்களில் வச்சு அவங்கள காப்பாற்றினாங்க. அதுக்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க. இந்த மாலிக் கபூரோட பண்ண அட்டூழியத்துக்காக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாலிக் கபூர் பின்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்ன பாடுபடுத்தினா, அந்த அந்த கல் திரை வச்சு எப்படி சுந்தரேஸ்வரரை காப்பாற்றினாங்க, மீனாட்சியை எப்படி காப்பாற்றினாங்கிறத நம்ம சரித்திரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த திவ்ய க்ஷேத்திரம் மாறல, இடம் மாறல. எல்லா திவ்ய க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஒரு அழகு என்னென்னா, எங்கெங்கெல்லாம் அந்த திவ்ய க்ஷேத்திரங்கள் இடிக்கப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் அது மறைக்கப்பட்டதோ, அதே இடத்துல இன்றைக்கி வானலாக நின்றுருக்கு இந்த பாரத தேசம் முழுக்க திவ்ய க்ஷேத்திரங்கள். இந்த ஒவ்வொருத்தரும் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு வரலாறு கொண்டது, இவ்வளவு திவ்ய க்ஷேத்திரங்கள் கொண்டது இந்த நாடு. ஏதோ இவங்க பண்ண சதி ஒரு காலத்துக்கு இருக்கலாமே தவிர, இதே மாதிரி க்ஷேத்திரங்கள் என்றைக்குமே அழியாமல் நம்ம ஹிந்து தர்மம் காப்பாற்றப்பட்டு இதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்கள் தொடர்ந்து மிளிரும். அது மிளிறதுக்கு நம்ம பக்தி அப்படிங்கிற நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணெயையும் திரியையும் போட்டு அந்த பக்தி ஞான தீபத்தை நம்ம ஏற்றணும்.
இந்த தீர்த்த யாத்திரைங்கிற மாதிரி இன்றைக்கி ஆறுகள்லாம் கிட்டத்தட்ட காணாமல் போயிடுது. இப்போ அடுத்த வாரம் சொல்ல போகிற அந்த ஒரு ஒரு முதலைகளுக்கெல்லாம் சாப விமோச்சனம் அர்ஜுனனால் ஏற்பட போகிறது. அவன் சொன்ன தீர்த்தங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தீர்த்தங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல நமக்கு. அப்படி ஒரு நிறைய தீர்த்தங்கள் இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. நல்ல நதிகளே நிறைய இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கு. நிறைய தீர்த்தங்கள் இன்றைக்கி காவேரி துலாஸ்தானத்தை அடுத்த வாரம் துலாஸ்தானம் பார்க்குறத நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் நடந்தது அந்த தீர்த்த ஸ்நானம் நடந்தது. திருப்புடை மருதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்தது. அதுக்கு என்ன பாடுபடுத்தினாங்கன்னு பார்த்தோம். தொடர்ந்த அந்நிய சக்திகளால், அந்நிய மதங்களால் நம்ம தர்மத்துக்கும் நம்ம தர்ம க்ஷேத்திரங்களாக இருக்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரங்கள் கோவிலுக்கு என்னென்ன ஆபத்து வருதுன்னு கண்கூடாக பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு மௌனியாக இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளோட கடமை இந்த தேசம் ஒன்றா இருக்கணும், நம்ம மக்கள் ஒன்றா இருக்கணும், இந்த ஹிந்து மதம் இருக்கணும்னா நம்மளோட உடனடி கடமை என்னென்னா நல்ல வயசு இருக்கும்போதே, நல்ல திட ஆரோக்கியம் இருக்கும்போதே இந்த தீர்த்த யாத்திரைக்கு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். எங்கெங்கேயோ வக்கேஷன் போகிறோம். இந்தியாவில் இருக்கிறவனுக்கு பாதி வக்கேஷன் கோவில் தான். ஐயா இன்றைக்கி பாதி பேர் அப்படி தானே, லீவு போட்டால் ஏதாவது கோவில் அதை சார்ந்த நகரத்துக்கு போய் சுற்றி பார்க்கறதுன்னு தான் நம்ம ஆட்கள் போகிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அதே தான் மாண்பா வச்சுட்டு வக்கேஷன் இந்தியாவில் சொன்னால் ஏதோ சும்மா ஒரு நீர்வீழ்ச்சியோ இல்லாட்டி ஏதோ ஒரு தீம் பார்க்குக்கு போகிற கூட்டங்கள் ரொம்ப 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 கம்மி. இதை சாக்கா வச்சுக்கிட்டு தீர்த்த யாத்திரை, திவ்ய உலா, அதுக்கு தானே டூரிஸ்ட்டு பேக்கேஜ் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. நல்ல திடகாத்திரம் இருக்கும்போதே, உடம்புல சரீரத்தில் பலம் இருக்கும்போதே இதே மாதிரி அநேக திவ்ய க்ஷேத்திரங்களை நாம் கொண்டாடணும். சாதாரணமாக போகாமல் அங்கே என்ன நியமம், அந்த க்ஷேத்திர புராணம், க்ஷேத்திர மகாத்மியம், தீர்த்த மகாத்மியம், அந்த க்ஷேத்திர புராணங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டுண்டு இல்லாட்டி நம்மளே தெரிஞ்சுண்டு. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், தான் ஒரு கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவில் லைன் பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னடா லைன் பெருசாக இருக்கே, நம்ம ஏகாந்தமாக தரிசனம் பண்ண முடியலன்னு நான் துக்கம் பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க என் ஃபோனை திறந்து கூகுளில் எல்லா விஷயத்தையும் படித்து பார்த்து இந்த கோவில் எப்படின்னு தெரிஞ்சுப்பேன். நம்மளோட ஒரு அருமை நண்பர் ஒருத்தர் சொன்னார். எத்தனை பேருக்கு அந்த பக்குவம் இன்னைக்கு இருக்குது? இப்படி எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் நிறைய போகணும். இந்த தீர்த்த யாத்திரை நிறைய நடக்கணும் அந்த பாரத தேசத்தில். இது செய்ய தான் இந்த கலாச்சாரம் ஒருங்கிணைந்த கலாச்சாரமாக இருக்கும். என்றைக்கும் இல்லாத ஹானி இந்த பாரத தேசத்துக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. கண்கூடாக பார்க்குறோம். நம்மளோட அடிப்படை உரிமை, வழிபாட்டு உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுறது. இதெல்லாம் மறுக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் இந்த தேசிய ஒருமைப்பாடை கட்டி காப்பாற்ற முடியாமல் இந்த பக்தி சிந்தனை கம்மியாகிட்டு இதே மாதிரி க்ஷேத்திரங்களை பாதுகாக்காமல் விட்டது தான் காரணம். இதுக்கப்புறமாவது இந்த சுரணை இல்லாதவர்களுக்கு சுரணை வந்து இதே மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களும் திவ்ய தீர்த்தங்களையும் காப்பாற்றணும். எங்கேயோ என்விரான்மெண்டலுக்கெலாம் பொங்கி எழுறவங்க வந்து இதே மாதிரி ஒரு மான்யூமெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, இதே மாதிரி திவ்ய தீர்த்தங்கள்லாம் காப்பாற்றணும். இதுவும் என்விரான்மெண்ட் தானே. ஒரு மரம் இவ்வளோ 1000 வருஷங்களாக இருந்த ஒரு மரத்தை நீக்கிறதும், எவ்வளவோ லட்சக்கணக்கான வருஷங்களாக ஒரு நதி ஜீவமாக ஓடின்னு இருக்குன்னா அதை காப்பாற்றுறதும், அதை சுரண்டவங்களை துரத்துறதும் தர்மம் தானே. அதை விட பெரிய தர்மம் ஏது? அதை விட ஒரு பெரிய என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வேறு என்ன வேணும்? நம்ம தர்மத்தை காப்பாற்றினாலே நம்ம இன்றைக்கி நம்ம சொல்கிற இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் தானாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை சொல்லி, இந்த தீர்த்த யாத்திரை நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்றி போன விஷயம். இந்த ஒரு தேசம் ஒரு தேசமாக இருக்குது, ஒரு கலாச்சாரமாக இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த தீர்த்த யாத்திரை. இந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அர்ஜுனன் பண்ண தீர்த்த யாத்திரை மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் பண்ண தீர்த்த யாத்திரை, நாம் பண்ண வேண்டிய தீர்த்த யாத்திரை, நம்ம அடுத்த சந்ததியினர் பண்ண வேண்டிய தீர்த்த யாத்திரை மிக 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 முக்கியம் அப்படிங்கிற அதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் ஒரு வாட்டி வலியுறுத்தி இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகளை இந்த வாரம் இந்த அளவில் முடிச்சுக்கிட்டு, மேற்கொண்டு அடுத்த வாரம் சொன்ன மாதிரி சுபத்ரா கல்யாணம் வரைக்கும் இந்த தீர்த்த யாத்திரை கொண்டு போய் முடிக்கணும். அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கணும் அப்படிங்கிறத வேண்டிண்டு இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகளோட சிந்தனையை இந்த அளவில் முடிச்சுப்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் என்று இத்தனை நேரம் பொறுமையாக இந்த சத்சங்கத்தை கேட்ட அனைத்து சீரடியார்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வந்தனங்களையும் பிரார்த்தனையும் வைத்துக்கொண்டு, ஓங்கி உலகளந்த உத்தமர் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் உகழ பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க
குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இத்தனை திவ்ய க்ஷேத்திரங்களையும் தீர்த்தங்களையும் விருட்சங்களையும் பற்றி சிந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நீங்காத செல்வமான சௌபாகியமும் பக்தியும் ஞானமும் மேற்கொண்டு மேற்கொண்டு மிளிர வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம் நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி. இந்த ஜீவனுக்கு உபாயமான இந்த முக்தியானது உரிய வேளையில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு இது போன்ற சத்சங்கங்கள் தொடர்ந்து ஏற்பட வேண்டும். இது போன்ற சத்சங்கங்களால் தீர்த்த யாத்திரையும் க்ஷேத்திர யாத்திரையும் மேற்கொண்டு மேற்கொண்டு அபிவிருத்தியாக வேண்டும், வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மணிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்று இந்த தீர்த்த யாத்திரை பற்றி விஸ்தாரமாக ஒரு இடம் விடாமல் கொண்டாடி ஒவ்வொரு தீர்த்தங்களையும் மனதால் கொண்டாடின அந்த வியாச பகவானானவர் இந்த 5வது வேதமான மகாபாரதத்தை நமக்கு கொடுத்த சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபனான ஸ்ரீ வியாச பகவானுக்கும் மற்றும் ஒரு முறை வந்தனங்களை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து குருவருளுக்கும் இறையருளுக்கும் வந்தனங்களை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இந்த சத்சங்கம் மேற்கொண்டு மேற்கொண்டு வளர அவர்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சத்சங்கத்திற்கு மற்றும் ஒரு முறை வந்தனங்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த வார மகாபாரத சத்சங்கம் இந்த அளவில் நிறைவு பெறுகின்றது. மேற்கொண்டு இறையருளால் அடுத்த வாரம் தொடருவோம் என்று சொல்லி இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் பூர்த்தி செய்வோம். நன்றி. ராம் ராம். ஜெய்ஹிந்த்.